வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப சந்தோஷமா வேலைக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிப்பீங்க. அதனால நான் அதை சொல்லல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா பாத்தீங்கன்னா பாரி தயவு செய்து எடிட் பண்ணாம போடுங்க. என்னுடைய திறமையை காமிக்க வேண்டிய டைம் வந்துச்சு. நான் ஒரு பாடல் பாடுறேன். அந்த பாடலுக்காக நீங்க தொடர்ந்து வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏங்க நீங்க தான் சின்ன வயசுல பாட்டு கத்திட்டீங்களே, நாங்களும் கத்துருக்கோம். ஓகேவா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நீங்க வேணா கூட பாடலாம். பாத்தீங்களா இல்லையா அந்த பாட்டு? பார்த்தேன். அதை பார்த்துட்டு அதுவே இன்னும் காதுக்குள்ள இன்னும் குறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு அவர் பிடிக்கும். நீ இல்லா வீடில் யார் சொல்லுவார் நிலவே. இந்த பாட்டு வேணாமா? சரி, மாடர்னா ஒரு பாட்டு. நீ இல்லை என்றால் வாழ்க்கையும் இல்லை வானவில்லைன்னு சொல்லி முடிங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா. கஷ்டப்பட்டு உங்களுக்கா 3 பாட்டு பாடிருக்கேன். அந்த ஃபேமிலி தானே வானவில் கொடி எல்லாம் பிடிச்சிட்டு போகுது. இப்போ பொங்கல் வேற கொண்டாடிட்டு இருக்காங்க. as we are speaking. என்ன திராவிட பொங்கலா? அவங்க கொண்டாடினா திராவிட பொங்கல் தானே. எனவே முதல்வர் நல்லா பாடினாரா, நான் நல்லா பாடினா? தயவுசெய்து சொல்லுங்கப்பா. மாட்டு பொங்கலுக்கு ஒரு மாடு படிச்சு கேட்டுப்பட்டீங்களா? நல்ல ஸ்ருதி, அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நல்ல பாடல். அப்படியா? நான் டக்குன்னு நினைச்சா ஒரு ஒப்பியா மாறிடுவேன். சித்திரஞ்சன் சாலை வீட்டு வாசலே எங்கள் வாடி வாசல், அதுல உள்ள வரும் ஸ்டாலினே எங்கள் காலை. போதுமா? கண்ணுக்குட்டி யாரு? இவர் நான் உதயநிதி ஸ்டாலின். சரி ரைட்டு ப்ரோ. இந்த இன்டர்நெட்ல இட்ஸ் a வெரி டாக்ஸிக் பிளேஸ். நம்மளுக்கே தெரியும். நம்மளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும். அந்த கான்ட்ரவர்சி பற்றி எப்பயா பேசாமல் இருக்கவே முடியல. ஒரு பெண் அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனால் 2-3 நாளாக அவங்க கண்ணில் பட்டுட்டே இருக்காங்க பாரி. அவங்க ரொம்ப புலம்பி நிறைய பேசிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே என்ன மேட்டர்ன்றது புரிஞ்சிருச்சு. பல வாட்டி நான் ஸ்க்ரால் பண்ணும்போது கடந்து போகிற விஷயம். இதை குறித்து ஒரு 5 எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் வேற மாதிரி பேசியிருந்தீங்க. இது ஏன் நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க இன்னைக்கு? ஒரு தான் ட்விட்டரில் நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயந்தான். ஒரு பொண்ணு, அவங்க முழுக்க புர்கா அணிவிச்சிருக்காங்க. அதை அணிந்து கொண்டே அவங்க இந்த டிக்டாக்ல இன்ஸ்டாவில் இந்த ரீல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சில வடிவேலுடைய நகைச்சுவைகள் நடிச்சு காட்டுறாங்க. அப்புறம் சில இந்த நடன மூமெண்ட்டு, அப்புறம் சில டயலாக்ஸ் பேசுறது, இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவாங்கல்ல பெண்கள், நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க இன்ஸ்டா ரீல்ஸ். ஆமா, நான் மட்டும் தான் பாக்குறேன். மத்த யாருமே பாக்குறது இல்ல. நான் பொதுவா சொல்றேங்க. நீங்க பொதுவா ஆடியன்ஸ் எல்லாரையும் சேர்த்து, நான் தான் ஆடியன்ஸ். புரியுதுங்க. பொதுவா சொல்றேன் நான். அது பாக்குறதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் புர்கா அணிந்து கொண்டே இது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு எதிர்ப்பு என்பது கிளம்பி இருக்கு. நீ எப்படி புர்கா போட்டுக்கிட்டு நீ இதை பண்ணலாம், நீ உன்னை என்ன பண்றோம் பாரு, அது பண்றோம் ரொம்ப வரம்பு மீறி சில பதிவுகள். அவங்க அப்புறம் அந்த பெண்ணை பற்றி அவங்களோட அது எது உண்மை பொய்னா நமக்கு சுத்தமாக தெரியல. அவங்கள பற்றி சில பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பரப்புறாங்க. அது உண்மையா பொய்யா கூட நமக்கு தெரியாது. சும்மா அந்த பெண் மீது அவதூறு, அந்த பெண்ணின் மீது வெறுப்பு, அந்த பெண்ணின் மீது அளவுக்கு அதிகமான கோபம், இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கிறதுலே சைட் பை சைடு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த ஊர், நான் எதையுமே நான் சொல்ல விரும்பல, சரியா? அவங்களுடைய சொந்த ஊர். அவங்க ஆக்சுவலாக ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்படிங்கிறது அவங்க சொந்த ஊர். அவங்களுக்கு நடந்து கொள்கிற விதம், அதுக்கப்புறம் அவங்களுடைய இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் தான் அது. அவங்க அந்த ஊரில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்படி உங்கள் பொண்ணு தான் இந்த ஊர் மானமே போகுது, உங்கள் பொண்ணு இப்படி இணையதளத்தில் ஆடுறதுனால இந்த ஊரோட மானமே போகுது, அதனால இந்த பெண்ணை இப்படி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஒரு படி மேலே போய் அங்கே அவங்களுடைய அந்த இது என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிற ஒரு இடம் சொல்லுவாங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த இறுதி, அவங்க கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் புதைக்கக்கூடிய மரபை விடாப்பிடியாக வைத்திருக்கிறார்கள். அதை அவங்க மத உரிமையாகவே கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். தமிழர்களுடைய மரபும் பெரும்பான்மையானவர்கள் புதைக்கக்கூடிய மரபு தான். அப்படிங்க? ஆமாம், புதைக்கக்கூடிய மரபு தான். அதுவும் குறிப்பாக உழவு சமூகங்கள், எந்தெந்த சமூகங்கள்லாம் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே புதைக்கக்கூடிய மரபை கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த புதைக்கக்கூடிய மரபு கொண்டவர்களுக்கு அவங்களுக்கும் அந்த இடங்கள் அவங்க சமூகத்தினரால் ஒதுக்கப்பட்டு அந்தந்த இடத்துல இடுகாடுங்கிற பேர். இடுகாடு சுடுகாடு ரெண்டு வேற வேற. சுடுகாட்டுல எரிப்பாங்க, இடுகாட்டுல புதைப்பாங்க. இப்போ இடுகாட்டுல புதைக்கக்கூடிய மரபு தான் தமிழர் மரபு அப்படிங்கிறத சித்தர் பாடல்கள் சான்றா இருக்கு. சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே
அந்த குண்டத்தில் வைத்து புதைப்பது தான் மரபு. அதே போல முதுமக்கள் தாலி இதெல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லை, அதெல்லாமே அமர வைத்து புதைத்த மரபை குறிக்கிறதா தான் இருக்கு. ஸோ தமிழர்களுடைய நீண்ட நெடிய பழக்கமாக புதைக்கக்கூடிய மரபு தான். வெளிப்படையாக சொன்னோம்னா அது புதைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல உருவாக்கி ஒரு கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்ததே தமிழர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அரசாங்கம் இடுகாடுகளை அதிகப்படுத்தாமல் இன்றளவும் சுடுகாடுகளையே, அது மின்மயானங்களையே அதிகப்படுத்துவது இதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ் தேசிய அரசாங்கம் வரும்பொழுது இடுகாடும் உருவாக்கப்படும். அங்க அரசாங்கத்துடைய இடுகாடுகள்ல தமிழ் சமூகத்திற்காக உழைத்தவர்கள், தமிழ் சமூகத்திற்கான மேன்மைக்கு பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கலாம், பெரிய அரசு ஊழியரா இருக்கலாம், அரசு இந்த மாதிரி சமூகத்திற்கு பெரும் பங்கீடை செய்தவர்களுக்கு அரசாங்கத்தோட நிலத்திலேயே புதைப்பதற்கான, அவர்களுக்கான நடுகள் வைப்பதற்கான அடிப்படையும் நம்ம இங்கே உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா ஒரு காலத்திற்கு அப்புறம் நடுகல்கள் தான் வரலாற்றை பேசும். இன்னைக்கு நீங்க லண்டனுக்கு போனீங்க அப்படின்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடுகாட்டுக்கு போயிட்டு அந்த இடுகாட்டுல இருக்கக்கூடிய பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க 16ஆம் நூற்றாண்டுல புதைச்சவங்களாம் இருக்கும். நம்ம சென்னையிலேயே கூட இருக்கு, இங்கேயுமே எடுத்தீங்கன்னா இருக்கும். அப்ப இங்க இன்னும் ஒரு காலம் போக போக இவர்களுடைய வரலாறு எல்லாம் தக்க வைக்கப்படும். தமிழர்களுடைய வரலாறு என்னவாகும்? இங்க வாழ்ந்தவன் இறந்தவன் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு பொசுக்கி விட்டு சாம்பலாக்கி விட்டு கரைச்சி விட்டீங்கன்னா இவன் வாழ்ந்ததற்கு அது நடுகளை வைத்து வழிபட்டு தொடங்கியவர்களே தமிழர்கள். நடுகள் வழிபாடுங்கிற அந்த வழிபாட்டு முறையை தொடங்கியவர்களே தமிழர்கள். ஆனா இன்னைக்கு தமிழர்கள்ல பெரும்பான்மை பேர் 90% பேர் மின்மயானங்களில் தான் புதைக்கப்படுகிறார்கள், எரிக்கப்படுகிறார்கள். அப்ப அவங்களோட வரலாறு காத்தோட காத்தா சாம்பலா போயிடுச்சு. சாம்பலா போ அப்படின்னு சொல்லி சபிப்போம். அதான் விஷயம். புதைக்கும் பொழுது விதைக்கப்படுகிறோம். நம்மளோட வரலாறு அங்க இருக்கு. குலதெய்வங்கள்லாம் அந்த புதைக்கப்பட்ட இடம் தான், எரிக்கப்பட்ட இடம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்மளோட ஆன்மீகத்திலையுமே புதைத்தல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இருப்பை தக்க வைக்கும். இதையும் நான் ஒரு பதிவாக சொல்றேன். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, எப்படி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்றளவும் அதை தங்களுடைய மத உரிமையாக வைத்திருக்கிறார்கள். தமிழர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தமிழர்களை விட்டுட்டோம். நம்ம ஊர்களில் இருக்கிற நிலங்கள்ல புதைச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதையும் அந்த அரசாங்கம் இங்க புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா விட்டுட்டு போறோம். இதெல்லாம் மாறணும், அதையும் சொல்றேன். அப்ப அவங்க கிட்ட இந்த பெண்மணியோட அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நீங்க பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உங்க பொண்ணு உங்க குடும்பத்துல இருந்து யாரையும் இங்க நாங்க புதைக்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதிகபட்சமான மிரட்டல். ஒரு மத இதே தான் சர்ச்சிலையும் பண்ணுவாங்க. இப்ப சர்ச்சிலையுமே ஒழுங்கா நீங்க இங்கேயே கல்யாணம் பண்ணலாம், அங்க அந்த மதத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணலைன்னா நீங்க கொஞ்சம் இஷ்டப்பட்டுக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள மிரட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க குடும்பத்துல இருந்து இங்க புதைக்க விட மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்ப எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயமா அது இருக்குது. இந்த மதங்களுக்குள்ள எவ்வளவு முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தமிழர்கள் கேனா பயல்களாட்டு விட்டுட்டு இருக்கோங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்கிறதுக்கான உதாரணத்தோட சொல்றேன். அப்ப இப்படி மிரட்டுறாங்க. இது மிரட்டினோடனே அவங்க அம்மாவுக்கு மனம் உடையுது. கண்டிப்பா பொண்ணோட இதுல அவங்க அட்வைஸ் பண்றாங்க, இது வேணாமா, இது பண்றாங்க, ஒரு பதட்டம் அடைகிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு வீடியோ ஒன்று போடுது. அதுல என்னன்னா, எடுத்த உடனே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அரசியல் புருஷெல்லாம் மிரட்டல் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி அறிவுரை மாதிரி சொல்லியிருப்பாங்க போல அந்த பகுதியில் இருந்தவங்க. அதுக்கு அந்த பொண்ணோட ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஊர்ல நடந்த தவறான விஷயங்கள் இருக்கும்ல, கள்ள தொடர்பு, அந்த ஊர்ல குழந்தைகளுக்குள்ள நடந்த அந்த பாலியல் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாத்தையும் பேசி இந்த ஊரோட மானம் இதுல எல்லாம் கெடாது, என்னுடைய இந்த மாதிரி டான்ஸ்ல தான் கெட்டுருச்சான்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு போல. இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தான் இந்த மிரட்டல் என்பது நடந்திருக்கு. இப்படி ஒரு வீடியோ அந்த பொண்ணு போட்டோன்னே இது லீகலாவே பிரச்சனை. ஒரு ஊரை பற்றி தவறாக பேசுறதுங்கிறது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஊர் இருக்கு, ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தவறாக பேசுறோம் அப்படின்னா லீகலாவே போய் அந்த கேர்ள் மேல சொல்றீங்களா, அவங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எஃப்ஐஆர் ஆச்சானு தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ இணையதளத்துல பேச்சு பொருளாக இருக்கு. இந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு தரப்பு வருது. இப்ப யார் அந்த தரப்புன்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் காரங்களும் பாஜக உணர்வாளர்களும், இந்துத்துவ உணர்வாளர்கள், இவங்க ஒரு தரப்பு பாத்தீங்களா அந்த பொண்ணு ரீல்ஸ் போட்டது இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு. இந்த தரப்பு எங்க வீட்டு பொண்ணு இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல இஸ்லாமிய தரப்பும் வருது. ஸோ இதுதான் இங்க இருக்க சண்டை. இதுல நல்லது கெட்டது நம்ம இருக்கு, நம்ம வெளிப்படையா பார்ப்போம், ஒளிவு மறைவு இல்லாம பார்ப்போம். இதை இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். முதல்ல இந்த புர்கா அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் இது எப்படி நம்ம பார்க்க போறோம் தமிழ் சமூகத்துல, இதை எவ்வாறு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, கொஞ்சம் மனசாட்சியோட தொட்டு பேசணும். இந்த புர்கா போடாமல் ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இஸ்லாமிய பெண்ணே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க பேச தொடங்கியிருக்காங்க நிறைய பேர். உங்களுடைய பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், வேற அரபு நாடுகளில் கேட்கல, தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன். நான் கண்ணால் பார்த்துருக்கேன்.
நான் என் வயசுக்கு நான் கண்ணால பார்த்திருக்கேன். ராமநாதபுரங்கள்ல இன்னும் நீங்க வயசான இஸ்லாமிய பெண்களை போய் பாருங்க, அவங்க தங்களுடைய புடவையவே தான் இப்படி தூக்கி வச்சுக்குவாங்க. சென்னையிலே கூட இருக்காங்க. இதுதான் வந்து பெரும்பான்மையா நான் சொல்றது வந்து ஒரு நீங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட புர்காங்கிற கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. பெரும்பான்மையா இல்லைன்னு சொல்லலாமா இல்ல இல்லைன்னு சொல்லலாமா? 1-2 பேர் வேணா வச்சிருந்துருக்கலாம். அதுவும் அந்த அரபு நாடுகள்ல இருக்க அந்த மதவாத இதை பார்த்துட்டு இங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கலாம். இல்ல இந்த ராயப்பேட்டையில வந்தாங்களே நார்த்ல இருந்து உருது முஸ்லிம்ஸ், அவங்களோட கலாச்சாரம் கூட இருக்கலாம். இந்தியாவுக்குள்ளேயே அந்த கலாச்சாரம், இந்த புர்கா போடுற கலாச்சாரங்கிறது முழுக்க அரபு கலாச்சாரம். இது வந்து பாத்தீங்கன்னா குரான்ல சொல்றது என்னன்னா, ஒரு பெண் வந்து அவங்களுடைய கழுத்து அப்புறம் அந்த முடி இதெல்லாத்தையும் வந்து பிற ஆண்களிடம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுக்கு நீங்க இந்த முழுக்க இந்த புர்கா போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் என்பதை இஸ்லாம் வந்து இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இந்த கலர்ல தான் நீ போடணும்னு சொல்லலை. இது அரபு நாட்டு கலாச்சாரம். இன்னொன்று இப்போ பாருங்க, சென்னையில் இன்னைக்கு எல்லாருமே புர்கா போடுறாங்க, நீ ஹிஜாப் போடுறாங்க எல்லாரும். யார் போடுறான்னு நீங்க நினைக்கிறீங்க? வண்டி ஓட்டுறவங்க. நானே ஹிஜாப் போடுறேன். அப்படி பார்த்தா நீங்களே வந்து இந்த பாலஸ்தீனை சப்போர்ட்டர் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஒருத்தர் வந்து அவர் பாலஸ்தீனை சப்போர்ட்டர் தாங்க அப்படின்னு வருவார். ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொல்யூஷன்ல வந்தா 10 விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லா மத பெண்களும் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, தலையை மூடுறாங்க, முகத்தை மூடுறாங்க. இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, ஏன் ராஜஸ்தானிகள் தலையில போடுறாங்க? அது டெசர்ட். பேசிக்கா என்னன்னா, புழுதி காத்து எங்கெங்க அடிக்குதோ அங்க புழுதி வந்து மண்டையில பட்டுச்சுன்னா, முடியில பட்டுச்சுன்னா அங்க வந்து மண்ணு கோத்து நின்றும். அப்ப என்ன ஆகும்? முடி கொட்டும், அழகு போயிடும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், மண்ணு இதுக்கு வரும். அப்ப இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு அங்க இந்த மாதிரி போத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் என்பது உருவாகுது. இப்ப ராஜஸ்தானிகளுடைய பாரம்பரிய உடையில ஆண்களும் ஃபுல்லா போத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க, பெண்களும் ஃபுல்லா போத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் கிடையாது. புரியுதா? அப்படியே நீங்க அந்த பக்கம் பாலைவன பகுதிகளை எங்க போனீங்கன்னாலும் இதுதான் அவங்களுடைய உடை. இதுதான் அவங்களுடைய உடை. சரி, அரபு நாடுகள் அந்த பகுதிகளில் வந்து இந்த கிறிஸ்துவ மதம் தோன்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் மதம் தோன்றதுக்கு முன்னாடி, 2 மதங்களும் தோன்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன உடை உடுத்திட்டு இருந்தாங்க? இதே உடை தான். ஸோ அது கிளைமேட்டிக் வேர். இது வந்து இந்த மதம் இந்த மாதிரி உடை உடுத்துன்னு சொல்லி வந்த உடையே கிடையாது. இந்த முழுமையாக பெண்கள் கவர் பண்றதும், முழுமையாக ஆண்கள், அங்க ஆண்களும் முழுசா தான் கவர் பண்றாங்க. இப்போ புரியுதா? அங்க வந்து முழுமையாகவே அங்க வெள்ளையில முழுக்க, பெண்கள் கருப்புல முழுமையா போட்டிருப்பாங்க. எதுக்கு அதையும் கருப்பு வெள்ளைன்னு வச்சிருக்காங்கன்னா, ஆண்கள்லாம் வெள்ளையில போடணும், பெண்கள்லாம் கருப்புல போடணும். அப்பதான் ஆண் எது பெண் எது. நான் கூட இதா பண்ணிருப்பேன். நான் எல்லாருமே ஒரே மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, மச்சான் எப்படிடா இருக்க அப்படின்னு போய் கட்டி பிடிச்சா என்ன பண்றது? இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப என்னன்னா, பெண்கள் ஒரு கலர்ல போடு, ஆண்கள் ஒரு கலர்ல போடு. அப்பதான் வந்து பெண்கள் இந்த கலர்ல போடுவாங்க, ஆண்கள் இந்த கலர்ல போடுவாங்க. அது தூரத்துல இருந்து வரது பார்க்கும்பொழுது இந்த முழுதான் மூடி வர்றது ஒரு ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ இந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து இந்த வண்ண கோட்பாடு, கருப்பு வெள்ளை அப்படிங்கிற அந்த வண்ண கோட்பாடு, வெள்ளை வந்து ஆண்களுக்கும் கருப்பு வந்து பெண்களுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கி பாலைவனத்தில் புழுதி காத்திலிருந்து தப்பிப்பதற்கு போட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சென்னை பொல்யூஷனில் தமிழ் பெண்களில் பல பேரும், தமிழ் பெண்கள் மட்டும், நார்த் இந்தியனு, சௌராஷ்டிரா எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட முகத்து சருமத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக முழுக்க ஹிஜாப் போன்று ஃபுல்லா சால்வை ஃபுல்லா போட்டு அதை அவுக்கறக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணணும். அந்த கை சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கறாங்க. ஆமா, கை சாக்ஸ், கால் சாக்ஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அப்படியே ஃபுல்லா அப்படி போறாங்க. லைட்டா அப்படி 10 விட்டா புஷ் ஆர்சனிஸ்ட் மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றேன், தீப்பந்தத்துக்கு முன்னாடி இருக்க அந்த சுட்டி வச்சது மாதிரி இந்த மம்மி படத்துல மம்மி வரும்ல. இல்ல பிரதர், அது தவறுதான் போக முடியல. இப்போ நிஜமாவே மூஞ்சில அதுதான் அதெல்லாம் போட்டு போயிருந்தா நீங்க முகத்துல இப்படி அடிபட்டே இருக்காது உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் போட்டுருந்தாங்க. ஹெல்மெட் போடுறதுதான் முக்கியம். சரி, விடுங்க. போவே போகாது போல பாரு. நீங்க வேற கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏங்க நல்லாதான் டீ கடையில வந்து அயன் பாக்ஸ்ல ஏதாவது சுட்டு அவங்க அயன் பாக்ஸ் எடுத்து மூஞ்சில வைப்பான். எனக்கு புரியவே இல்லை. நீங்க விசாரிக்காம போனா கூட சொல்ல வேண்டியதானே. போன் எடுக்க போனாங்க, பக்கத்துல எங்க அம்மா அயன் பாக்ஸ் வச்சுதாங்க எடுத்து ஹலோ நான் ஏன்டா அயன் பாக்ஸ்ல மூஞ்சி வைக்க போறேன்? கஷ்டமா இருக்கு பாரு. ஏதோ திமுக காரங்க ஏதாவது போற பக்கம் இது பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி வாயில இது பண்ணிட்டாங்கன்னா, ஈவேரா சொன்னது மாதிரி எரியெண்ணையும் கொல்லிக்கட்டையும் தமிழுக்காக பேசுறவங்க மேல பத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அது ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஸோ இது எல்லாருமே அதை போடுற வழக்கமாயிடுச்சு. ஸோ இந்த புர்கா போடுறது இதெல்லாம் வந்து அரபு நாட்டுடைய உடை பழக்கம். இப்ப இஸ்லாம் மதம் அங்க உருவாகுது. அப்ப இஸ்லாம் மதம் உருவாகும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து மாடஸ்டா உடை உடுத்தணும். பெண் வந்து கவர்ச்சி காட்டாம, உடல் பாகங்கள் வெளியில தெரியாம உடை உடுத்தணும். இதுதான் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழக்கமாக இருக்கிறது. இந்த கருத்துல நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கானா? சத்தியமா கிடையாது.
1% கூட மாற்று கருத்து நமக்கு இதுல கிடையாது. பெண்கள் கண்ணியமாக உடை உடுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டல் என்பது மானுட சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழிகாட்டலே. இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதுல கிறிஸ்தவமும் விடுபடாது, ஹிந்துவிசமும் விடுபடாது. எல்லா மதமும் கண்ணியமாகத்தான் பெண்கள் உடை உடுத்தணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்றாங்க. இப்ப இந்த பெண்கள் உடுத்துற இந்த புர்கா, இந்த ஹிஜாப்புக்கும் கிறிஸ்துவ நன்கள் உடுத்துறதுக்கும் ஏதாவது பெரிய வேறுபாடு இருக்கா? அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே தான். அப்ப அவங்களுடைய இறைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண்கள் தங்களுடைய தலைமுடி இது எல்லாமே என்ன பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆண்களுக்கு ஒரு பெண்ணின் மீது ஆசையை வர வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வெளியில தெரிய, கழுத்து இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உடல் பாகங்கள் எல்லாமே. இப்ப இதே புர்கா ஹிஜாப்பை உடல் பாகங்கள் தெரிகிற மாதிரி ஒரு பெண் போடுறாங்கன்னு வைங்க, ஹிஜாப் புர்கா எல்லாத்தையும் போடுறது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரக்சர் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்கன்னு வைங்க, அது ஹிஜாப்பா புர்காவா? இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து ஹிஜாப்பாகவோ அது புர்காவாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பெண்ணுடைய உடல் வடிவம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறது அவர்களுக்கான வழிகாட்டல். இது எதுக்கு அப்படின்னா, பெண்கள் கண்ணியமாகவே இருக்க வேண்டும், கண்ணியமாகவே நடத்தப்பட வேண்டும். அதனால இந்த உடல் மூலமாக உடலை காட்டும்போது அடுத்த ஆண்களுடைய பார்வை வந்து ஒரு பெண் மீது படக்கூடாது. அப்படி படுவதால் ஆண்கள் வந்து நிறைய பேர் ஆண்களை பற்றி தெரிஞ்சிருக்கு, அல்லாவுக்கும் தெரியுது, இயேசுக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இவங்க இந்த பொண்ணை பார்த்தானா சைட் அடிப்பான், சைட் அடிச்சானா தேவையில்லாமல் வந்து அதுக்கிட்ட பேச்சு கொடுப்பான், பேச்சு கொடுக்குறேங்கிற பேரில் இது பண்ணுவான். அதனால அவனுக்கு அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியக்கூடாது. அப்போ அந்த இப்படி முழுமையாக போட்டிருக்கும்போது அந்த பெண் இளமையான பெண்ணா முதுமையான பெண்ணா அந்த பெண் யார் என்னன்னே அவனுக்கு தெரியாது. அதனால அவன் வந்து அந்த பெண்ணை அணுகுவது வந்து அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ இயல்பாகவே பிரச்சனைகள் வராதுங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. இந்த பார்வையில் தான் அந்த உடைகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று, நான் சொன்னது போல் அந்த பாலைவன பிரச்சனை, அந்த பாலைவனத்தில் இருக்க புழுதி காத்துலேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பெண்களாகவே தான் அதை ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வந்து இந்த கண்ணியமாக உடை உடுத்தணுங்கிற அந்த கோட்பாடும் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு வடிவம் பெற்று இன்னைக்கு அவங்களோட கலாச்சாரமாக நிற்கி. இந்த கலாச்சாரம் தமிழ்நாடு போல ஒரு மழை அதிகமாக பெய்யக்கூடிய, இல்லை ஒரு வெப்பம் அதிகமாக இருந்து அந்த புழுக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா பாலைவனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஃபுல்லாக குளிரும், கொடூரமாக குளிரும், இரவு ஃபுல்லாக குளிரும். காலையில் தான் அந்த வெப்பத்தை வந்து உங்களால் உணர முடியும். அதுவும் மக்கள் வாழ்கிற பகுதியில் வெப்பம் இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க, இரவு நேரத்தில் நல்லா குளிரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து இந்த உடையாகல நம்ம ஃபுல்லாக மூடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே புழுதி காற்று பெருசாக இருக்காது. அப்போ இந்த காற்று வந்து மாசற்ற காற்று வந்து நம்ம முகத்தில் படுறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து முழுமையாக கவர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இங்கே இல்லை. அதனால இங்கே வளர்ந்த எந்த நாகரிகத்துலையுமே வந்து இந்த உடையை வந்து முழுசாக கவர் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் உருவாகலை. இன்னொன்று, பெண்களுடைய உடலுக்கு இயற்கையாகவே ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அதை நமது கட்டுப்பாட்டின் மூலமாக தான் ஒரு பெண்ணை தவறாக பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையை வந்து இங்கே ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே உருவாக்கிட்டாங்க. இங்கே வளர்ந்த மதங்கள் எல்லாமே இந்த உடலில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை வந்து அது வந்து ஒரு சிற்றின்பம், அது ஒரு சிற்றின்பம். நீங்கள் வந்து ஒரு பெண்ணை ரசிக்கிறது இது பண்ணுறதுலாம் அது ஒரு சிறு புத்தித்தனம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இங்கே பார்த்துருக்காங்க. அது ஒரு மேன்மையான ஒரு விஷயமாக பார்க்கப்படலை, பக்குவப்படுத்திருக்காங்க. சிலைகள்லேயே நம்மளுக்கு டே இதுதான்டா அப்படின்னு காமிச்சு முடிச்சு அவ்வளோதான். இதுதான் வந்து அது ஒரு பெண்ணோட உடல்னா இதுதான், இப்படிதான் இருக்கும். அதுன்ட்டு இந்த பெண்ணுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சித்தன்மை இயற்கையாகவே இருந்தாலும் அது இயற்கை, அதை நம்ம வந்து தடையிட முடியாதுங்கிற மாதிரி அடிப்படையில் அவங்க அப்படியே இங்க இருக்க கலாச்சார பண்பாடுகள்லாம் வளர்ந்து போயிடுது. அதனாலதான் வந்துட்டு இங்க இந்த மார்பக சேலை இது பண்றது போறதெல்லாம் பை சாய்ஸ் தான். பை சாய்ஸ்ல வந்து அவங்க வந்து மார்பு கச்சை போடுறது போடாது, மார்பு கச்சை போட்டவங்களும் இருக்காங்க, போடாதவங்களும் இருக்காங்க. ஒரு காலத்துல வறுமை கோட்டின் கீழே தமிழர்கள் போகும்போது மார்பு கச்சையை அதிகமா பயன்படுத்த முடியாத சூழலும் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு தைக்கணும்ல, அதுக்கு ஆட்கள் இல்லைங்கும் போது அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு அந்த கலாச்சாரத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பழைய காலத்து கோயில்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்பு கச்சை போட்ட பெண்களும் இருப்பாங்க, இதே வடிவத்துல இருக்காரு. அப்ப இது எல்லாமே வந்து இந்த மார்பு கச்சைன்னா பேசிக்கலி என்னன்னா துணியை வந்து கவர் இது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மார்பை கவர் பண்ற ஒரு கச்சை. ஸோ இந்த மாதிரி வந்து உடையெல்லாம் இருக்கு. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்கள் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு அடிநாதம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ச்சியை நோக்கி பெண்களை வந்து காட்சிப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து எல்லா மதங்களும் ஒத்துப்போகும். கவர்ச்சியின் அடிப்படையில் ஒரு பெண்ணை வந்து காட்சிப்படுத்தக்கூடாதுங்கிறதுல எல்லா மதங்களும் ஒத்துப்போகும். சரி, இன்னைக்கு இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டிருக்கு. அந்த ரீல்ஸ்ல ஒரு சிலதுல நமக்கு பொதுவாகவே ரீல்ஸ் போடுறதுல உடன்பாடு இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீட்டில இருந்து ஒரு பொண்ணோ, நம்ம தங்கச்சியோ, இல்லை ஒரு அக்காவோ, இல்லை நம்ம யாரோ பொண்ணோ வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
எதுக்கு இது மாதிரி தேவலாம் பண்றது? இதை பண்ணாதீங்க, இது வந்து இது பண்றதுனால யார் உங்களை பார்க்கறதுக்கு வருவா, இதை பார்க்குறவன் யாரா இருப்பா, அவன் எப்படி உங்களை ஜட்ஜ் பண்ணுவான், ஸோ அதனால இது வேண்டாம், நான் எப்படி ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னா இது வந்து ஒரு மெச்சூரான ஒரு விஷயமா யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்ல இப்ப ஒரு பையனோ பொண்ணுங்க, ஒரு பையனே கூட ஒரு பர்பஸே இல்லாம ஒரு ரீல்ஸ் போட்டானா ஏன்டா பைத்தியக்காரமே பொண்ணுக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்த பசங்களுக்கு நான் சேர்த்தான் சொல்றேன். இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீல்ஸ் போடுற பையனை வந்துட்டு யாரும் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். நீ போட்டுக்கப்பா, நீ சீரியஸா நீ என்ன ஒரு கலை வடிவமா போடு, நீ அதுல முன்னேறணும்னு நினைச்சு போடு, நீ என்னமோ பண்ணு. பட் யாருமே உன்னை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா ஜாலி ஃபன்னுக்கு பார்த்துட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பான். இவ்வளவுதான் விஷயம். அதே தான் பெண்களுக்கும் நடக்கும். யாரும் வந்து உங்களை சீரியஸா பார்த்துக்க இது பண்ண மாட்டாங்க. இது பண்ணும் பொழுது பொதுவாக ஆண்கள் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இந்த பொண்ணுங்க வந்து நமக்கான ஒரு ப்ராப்பர் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்களாங்கிற அந்த சந்தேகங்கள், அந்த குழப்பங்கள்லாம் ஆண்களுக்கு வர தொடங்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவோம், இது வேண்டாம், இதை தவிர்த்துருங்க, இதெல்லாம் பண்ண எதுக்கு இது அப்படின்னு. சரி, இந்த இதுலேயே வந்துட்டு சில கொச்சையான சில பாடல்கள் இருக்குது, சில கொஞ்சம் ஆபாச பாடல்கள் இருக்குது. இதுலெல்லாம் பெண்கள் ஆட ஆரம்பிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டு பெண்களை யாராவது பண்ணால் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக அதை அப்ரூவ் பண்ணவே மாட்டோம். சும்மா சின்னதாக ஆரம்பிக்கும் போதே வேண்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இன்னைக்கு இந்த சர்ச்சைகள் இருக்க சிக்கியிருக்க இந்த பெண்மணி அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க போட்ட காணொளிகளில் அதிக ஆபாச அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கிறது நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஒரு சிலது தவிர்த்திருக்கலாம். லைக் வாட்? அது சும்மா அந்த கருங்கிறது குருங்கிறது இந்த மாதிரி அந்த பாடல்கள், சில தவறான பொருள் கொண்ட பாடல்களை வந்து ஏன் உச்சி மண்டல் அந்த பாட்டு சொல்றீங்க? ஓகே ஓகே. இல்லைங்க, அது ஏதோ இந்த டேமியோ கிர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு தெரியாது. அது ஏதோ இங்கிலீஷ்ல வருது, அதெல்லாம் போட்டு பண்றாங்க. அப்ப அது என்ன ஒரு மாதிரி ஒரு செக்ஸுவலைஸ்டா பெண்களை வந்து பண்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் கொண்ட பாடல்கள். அந்த பாடல்லாம் அந்த பெண்கள் தவிர்த்துக்கலாம். ஆனா அது என்ன ஆகுதுன்னா, இந்த ரீல்ஸ் இதுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒரு ட்ரெண்ட்ல ஒரு பாட்டு வரும்போது அது அந்த இது எல்லாத்தையுமே போட ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ரியல் மீனிங் என்ன அப்படிங்கறதே வந்து வேவ்ல ரைட் பண்ணும். இப்ப நம்ம இந்த ஒரு தமனா ஒரு பாட்டு ஆடி இந்த குழந்தைங்களாம் ஆடிட்டு இருந்துச்சு. இப்ப நடுவு காவாலையா. இப்ப அந்த பாட்டுக்கு இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, காவாலைன்னா வா வான்னு கூப்பிடுறதான, ரான்னு கூப்பிடுறாங்க. ரான்னு சொல்லி கவட்டைக்குள்ள கூப்பிடுறதுங்கிறது வந்து அதுக்கு என்ன மீனிங்னே தெரியாம நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்களா? நம்ம தானே சொன்னேன், காலை விரிச்சிட்டு கவட்டைக்குள்ள ரான்னு கூப்பிட்டா என்னடா மீனிங்கு? அவ உன் கூட என் கூட வா படுக்கிறதுக்குன்னு கூப்பிட்டு இருக்கா. இதுதான் அந்த பாட்டோடைய அந்த டான்ஸோடைய ஒரு ஹிடன் மீனிங். தனியா தூங்க பயந்துருக்க ஒரு பொண்ணு பாடல் கூடிய ஒரு பாட்டு. ஆமா, இப்படி பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டை குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பெண்கள்ல இருந்து எல்லாரும் ரான்னு ஆடிட்டு இருந்தா இவ்வளவு கொச்சையான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இந்த மாதிரி இவ்வளவு கொச்சையான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தெரியாம கூட அவங்க ஆடிட்டு இருக்கலாம். சரி, இந்த சந்திரமுகி படம் இருக்குல்ல, ஆமா, அதுல அந்த ஒரு தெலுங்கு பாட்டு வரும், சரசுக்கு ராரா. அது என்ன படம்? அது மீனிங் என்ன? சரசுக்கு ராரானா என்ன? ராரா வான் புரியுது, சரசுக்கு தான் என்னன்னு தெரியல எனக்கு. சரசுன்ற பொம்பளை கூப்பிடுறாளா இல்ல என்னன்னு எனக்கு புரியலங்க. சரசம்னா என்னங்க? சரசம்னா சண்டை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தூங்குறதுங்க. ஓ, இது தெரியாம இவ்வளவு நாள் நான் வந்து சரசம் பண்ணிருக்கேன். ராரா படுக்க வா. இது தமிழாக என்ன? தமிழாக என்ன? வா படுக்க வான்னு எடுத்தோம். அது மட்டும் இல்லாம ரா அப்படின்னு இழுக்கிறாங்க ப்ரோ அந்த பாட்டுல. அது தாங்க, அது வேற பாட்டு இது வேற பாட்டு, ரெண்டையும் மிங்கிள் பண்றீங்க பாருங்க நீங்க. அப்ப இதை வந்து தெரியாம இவங்க ஆடுறாங்கன்னா என்ன நம்ம சொல்ல முடியும்? அது ஜெனரலைஸ் பண்ணி எல்லாருமே பண்ணலாம் நியாயம்ன்ற மாதிரி பேரண்ட்ஸோட இது புரிதல் இல்லாம ஆடுறாங்க. அப்ப இது தவறானது, இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்ற இடத்துல கமெண்ட்ஸ் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா எந்த இடத்துல இருந்து எடுத்து சொல்லணும்னு இருக்குல்ல. இப்ப இதை பொதுவாகவே ஒரு பொண்ணுக்கு ஒரு தரப்பு எடுத்து சொல்லுது அப்படின்னா மதங்களை கடந்து இனங்களை கடந்து, இப்ப நம்ம பொதுவாக தானே சொல்றோம், நம்ம இஸ்லாமிய பெண்ணுங்கிறதுக்காக சொல்லல, இது எல்லா பெண்களுக்கும் இது பொருந்தும், எல்லா ஆண்களுக்கும் இது பொருந்தும், ஒரு மனுஷங்களுக்கு சொல்றோம். இந்த மாதிரி தவறான கருத்தியல் கொண்ட தவறான அசிங்கம் ஆபாசமும் கவர்ச்சியை மையப்படுத்திய எந்த ஒரு படமும் எந்த ஒரு காட்சியையும் அதை ரீக்ரியேட் பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறு, ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அதை செய்யாதீங்க. ஏன்னா உங்களை குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை வந்து பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இதை நம்ம சொல்றோம், இது பொதுவாக சொல்றோம், தவறே கிடையாது. ஆனா இந்த பெண்ணுக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து பொதுவான தரப்புல இருந்தே வரல. புர்கா போடுங்க தோழி, முழுக்க புர்கா போடுங்க தோழின்னு சொன்னா கூட அதான் பொண்ணு தான் புர்கா போட்டிருக்கே ஆல்ரெடி, அது எப்படி திரும்ப போட சொல்லுவாங்க? புர்கா போட்டு இப்படி பண்ணாத அப்படிங்க. சரி, அது சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்ற நியாயம் இருக்கா? இல்லையே. உங்களுக்கு நியாயம் இல்லாம பண்ணும். ஏன்னா அவங்க பார்வையிலேருந்து பாருங்க, ஒரு இஸ்லாமியர் பார்வையிலேருந்து பாருங்க. புர்கா போடுற பெண்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்ப மியா கலிஃபா உங்களுக்கு தெரியும்,
மியா கலிஃபா எப்படி ஃபேமஸ் ஆனா? தெரியாதுங்க உங்களுக்கு தெரியாது, சரி ஓகே. அந்த அளவுக்கு அப்பாவியான வருண் அவர்களுக்கு மியா கலிஃபாங்கிற ஒரு பான் ஆக்ட்ரஸ், சரியா? அந்த பான் ஆக்ட்ரஸ் எப்படி ஃபேமஸ் ஆனாச்சு தெரியுமா உங்களுக்கு? பான் ஆக்ட்ரஸ் எப்படிங்க ஃபேமஸ்? அது கூட தெரியாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? பான் இண்டஸ்ட்ரியில ஆபாச படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆனா. அதுலயும் அவ எப்படி ஃபேமஸ் ஆனான்னா, அவ ஆபாச படங்கள்ல ஹிஜாப் போட்டா. ஆபாச படங்கள்ல அவ ஹிஜாப் போடும் பொழுது சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அவளை கொன்றுவோம்னு பகிரங்கமா மிரட்டல் கொடுத்தாங்க. நீ வந்து ஹிஜாப்பை வந்து இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதுல நியாயம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு ரிலீஜன் நீ இது பண்றல. ஏன்னா நீ செய்யறது ஒரு தப்பான ஒரு விஷயம். அந்த தப்பான விஷயத்திற்கு எங்களுடைய பெண்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை நீ பயன்படுத்துற. அவ வந்து முஸ்லீம் கிடையாது, மியா கலிஃபா முஸ்லீம் கிடையாது, அவ ஒரு கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவ, ஓகேவா? அர்மீனியன் நினைக்கிறவ, அர்மீனியன், ஆனால் கிறிஸ்துவ அர்மீனியன். அவளை வந்து வேணும்னே வந்து அரபி மாதிரி, அவ அரபியே கிடையாது, அர்மீனியன். பாக்குறதுக்கு ஒரே அர்மீனியனும் அரபியும் அந்த மாநிலத்தோடுறதுனா அரபி மாதிரி காமிச்சு அவளை வந்து ஹிஜாப் போட்டு அந்த அவங்க அந்த வெள்ளக்கார இண்டஸ்ட்ரி வந்து அவளை வந்து பயன்படுத்தி அவளை ஹிஜாப்பை போட்டு ஒரு முஸ்லீம் பொண்ணு இந்த மாதிரி அசிங்கம் பண்றா, ஆபாசம் பண்றாங்கிற மாதிரி காட்டும் பொழுது அது இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சில அமைப்புகள் வந்து நான் கொன்றுவோம்னு சொல்லி ஹிட் லிஸ்ட்லேயே போட்டாங்க, அவளை கொல்ற லிஸ்ட்ல எடுத்து தூக்கி போட்டாங்க. அப்படி போட்டோன்னே பதறி போய் அதுக்கப்புறம் சில நாடகங்கள்லாம் நடிச்சது. அந்த நாடகங்கள்லாம் வந்துட்டு எனக்கு நானா செய்யலை, எனக்கு அவங்க ப்ரொடியூசர் சொன்னாங்க நான் செஞ்சேன், இப்போ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன், அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா அது இன்னும் அது பானு அதெல்லாம் போயிட்டு அது மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு அலையுது. பட் தப்பா இல்லையா? நிச்சயமா தப்பு தான். இது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அடையாளம்னு இருக்கிற ஒரு விஷயத்த அவ ரொம்ப தவறா காட்டுறா. அதுவும் தெரிஞ்சே, இது தெரியாமல இல்லை, இப்படி போட்டா இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சே அப்படி அவ பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்த கோபம் என்பது இஸ்லாமிய மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த கோபமும் வெறுப்பும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இது பாடுச்சு, இது வடிவேல் டைலாக்ஸை நடிச்சு பேசுது. இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? இந்த பொண்ணு என்ன ஆபாசமா எதா பண்ணுச்சா? ஒரு சிலதை தவிர்த்துருக்கலாம், அது நான் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை, ஒரு சிலதை தவிர்த்துருக்கலாம். இது அந்த பொண்ணு ஆபாசமாக எதுவும் பண்ணலை. நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்னா, இல்லாமா நீ இந்த மாதிரி இப்போ முழுசாக புர்கா போட்டுட்டு நீ இப்படி பண்ணும் பொழுது ஒன்றை மாதிரியே நம்ம பெண்கள் நிறைய பேர் இப்படி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும், இதை வந்து வேற மாதிரி பண்ணுமா, இதை வந்து இப்படி இந்த அடையாளத்துக்குள்ள இருந்துக்கிட்டு இதை நீ பண்ணாதமா. இப்போ ஒரு கிறிஸ்தவ நன்னு இருக்காங்க, இந்த கிறிஸ்தவ நன் வந்து இப்போ சப்போஸ் இதே மாதிரி ஒரு பாட்டுக்கு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க வைங்க, நடுவில் ஒரு ரீல் ஃபேமஸ் வச்சு பார்த்தீங்கன்னா என்னது அந்த இவன் பேச்சவே மூச்சவன் அந்த பாட்டை ரீல் பண்ணி பேர் சொல்லும் ஸ்டார் அவன் அப்படின்லாம் வரும்ல, அது ஜீசஸ்ன்றாங்களா என்ன, யாரவன இவன் தான் அவன் அப்படின்னு போட்டு இயேசுநாதர் அப்படி சிலுவையில் இருக்காப்புல. அதை வந்து யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நன்மார்கள் பண்றாங்க, சிஸ்டர்கள் பண்றாங்க. இதை வந்து இயேசுநாதன் அடிப்படையில் அவங்க அதை பண்றாங்க. ஒரு சிலருக்கு இது என்னவா தோணும், இது தவிர்த்திருக்கலாம். இது வந்து ஏன்னா ஒரு கிறிஸ்துவ நன்னாக இருந்து கொண்டு இந்த ரீல்ஸ்ல வந்து இப்படி மாதிரி அவங்க இயேசுநாதரை இது பண்ணி தான் பாடுறாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன்ல தப்பு கிடையாது, நான் குறை சொல்லலை. அது ஒரு ரீல் வந்துச்சு, அதுக்கப்புறம் என் ரீல்ஸ் வரல. அவங்களோட இதுல இருந்து கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லம்மா அப்படிலாம் பண்ணாதீங்க, சரி ஏதோ பண்ணிட்டீங்க, சரி இனிமேல் வேண்டாம், இது இப்படி பண்ணீங்கன்னா அது வந்து வேற மாதிரி போயிடும். ஏன்னா நன்னாக இருப்பதற்கு ஒரு தகுதிகள் இருக்கு, அது இந்த இடத்துல மீறக்கூடாது. நீங்க வேற எதெல்லாம் பேசுங்க பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்க மதத்தை பரப்புறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி இந்த சினிமா பாட்டுகள், ஏன்னா சினிமா பாட்டுகள் வந்து இயேசுநாதருக்கு எழுதுனது இல்லை, டியூடுக்கு. அந்த படம் என்ன மாதிரி கதை, கன்றாவியான கதை. அந்த கதையோட இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு பாட்டு லைன் எடுத்துக்கிட்டு போயிட்டு இயேசுநாதரை வச்சு பேசுறது அது வந்து தப்பா போயிடும் அப்படிங்கிறது மேலிடத்துக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அழைச்சி பேசி வேணாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமா இது முடியுது. அதே போல இந்த பெண்ணுக்கும் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லப்பட்டிருந்தது என்றால், ஆமா இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் புரியும். ஆனா இது அந்த இடத்துக்கே வரல. நானும் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸ்லாம், நான் படிச்சு பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தன் இந்த பெண்ணோடைய செயல்பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுப்பானான்னு பார்த்தா, அங்க வந்த கமெண்ட்ல நான் எல்லா கமெண்ட்டும் படிக்க முடியல என்னால. ஏன்னா பலாயிரக்கணக்கான கமெண்ட் வந்துருச்சு. பலாயிரக்கணக்கான கமெண்ட்டும் அந்த பெண்ணை வசைப்பாடி தான் வந்து பிளாஸ்ட் தான் ஃபுல்லா போட்டு. அதுவும் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை இப்படி திட்டு. நான் கேட்குறேன், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படுது, சரி
அந்த பொண்ணை திட்டுறதுனால உனக்கு மட்டும் நல்லா வந்து வரிசையில கதவை திறந்து வச்சுட்டு வாப்பா சொர்க்கத்துக்குன்னு கூப்பிட போறாரா? நீ திட்டுற திட்டுக்கு, நீ வாயில இருந்து பேசுற பேச்சுக்கு, ஒரு பெண்ணுக்கு நீ செய்யற இந்த அநியாயத்திற்கு அல்லாஹ் வந்து உனக்கு கதவை திறந்து வச்சுட்டு வாப்பா வாப்பாம்பரா? உனக்கு மட்டும் எப்படி இறையருள் கிடைக்கும்? தப்பி தவறி உங்க வீட்டுல இருக்க உங்க தங்கச்சியோ பொண்ணோ கூட ரீல் போட்டாங்க, அப்படி திட்டுறத ஒத்துப்பீங்களா? இப்ப நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்படி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு செஞ்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? போட்டு எப்படி இது பண்ணி டார்ச்சர் பண்ணுவியா? எப்படி அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணுமோ அப்படித்தானே சொல்லி தானே புரிய வைக்கணும். நீ என்ன சொல்லணும்? இல்லம்மா, நீ இப்படி வந்து புர்கா போட்டுட்டு நீ இந்த இது பண்ணும் பொழுது அது இஸ்லாமிய பெண்கள் இதை செய்யலாம்ங்கிற தோற்றத்தை கொண்டு கொடுக்குது. ஆனா நம்ம மத கோட்பாட்டுக்குள்ள இதை செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பழக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம். அதே மீறி அந்த பெண் வந்து நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? கடந்து தானே போகணும். சொல்லியாச்சு, அந்த பொண்ணு கேட்குற பாடு இல்லை. சரி, ஓகே, அது உன் விருப்பமா, அதுக்கடுத்து உனக்குமாச்சு அல்லாஹ்க்குமாச்சுன்னு சொல்லிட்டு தானே கடந்து போகணும் மத நம்பிக்கை கொண்டவர்கள். அதுக்கப்புறமும் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த நீ பண்ணக்கூடாது நீ என்ன பண்றோம் பாரு, இது பண்றோம் பாரு, அது பண்றோம் பாருன்னு, நீ எங்க இருக்கன்னு சொல்லு பார்ப்போம், அந்த முகவரி சொல்லு பார்ப்போம், இது பார்ப்போம், இது என்ன? சரி, என்ன பண்ணுவீங்க? சரி, சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்றது வந்து அல்லாஹ்க்கு வந்து ஓகேவா? தெளிவா இருக்கு, குர்ஆன்ல தெளிவா இருக்கு. அங்க அவங்க கொடுத்த வழிகாட்டலை பின்பற்றவில்லை என்றால் அவர் இஸ்லாமியரே கிடையாது. அப்ப அந்த பொண்ணு இஸ்லாமியரே கிடையாது தானே? டெக்னிக்கலி இஸ்லாமியர் கிடையாது. நீ அப்படியே சொல்லிட்டு போங்க, இல்லம்மா நீ அல்லாஹ்வை வழிபடுறதா இருந்தா அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிய வழியில தான் நீ வழிபடணும், அதை தவிர்த்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா அது இஸ்லாமியராகவே நீ சொல்லிக்க முடியாதுமா அப்படின்னு வேணா சொல்லிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அது ஒரு ரீல்ல அந்த பொண்ணு பொட்டு வச்சிருச்சுங்க. ஓகே, அந்த பொண்ணு ஒரு ரீல்ல பொட்டு வச்சிருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு, அதுக்கு ஏதோ ஒரு பாட்டு திலகம் எதுவும் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு தான், அதை போட்டுட்டு ஒரு பொட்டு வச்சு ஒரு ரீல் போட்டுருச்சுங்க. அதுக்கு கமெண்ட்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிருச்சு. அந்த ரீல் தான் ஹேட்டே, அதான் ரொம்ப வைரல் ஆச்சு. பொட்டு வச்சிருச்சு அந்த பொண்ணு. இல்லை பிரதர், கிறிஸ்டியானிட்டிலே பார்த்தீங்கன்னா சில செக்ட் ஆஃப் பீப்புள் பொட்டு வச்சுப்பாங்க, பூ எல்லாமே வச்சுப்பாங்க. பட் சில செக்ட் ஆஃப் பீப்புள் நகை கூட போட மாட்டாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது? குழப்பமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னாங்க, அந்த மத இப்போ அதே தான் பொருந்தும். இப்போ அந்த மதத்தில் வந்து நகை போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த மதத்தில் இருக்க ஒரு பொண்ணு பொட்டு வச்சிருச்சு, என்ன பண்ணலாம்? அது அந்த பொண்ணுடைய தனிப்பட்ட விருப்பம், புரியுதுங்களா? அந்த வந்து நீ வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் மதம் வந்துடுது. அது அந்த பொண்ணு வைக்குது, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஓகே, அது அவங்களோட சாய்ஸ். இப்போ எப்படி இந்த மதத்துக்கு மாறினாங்கல்ல அவங்க முன்னோர்கள், அது அவங்க சாய்ஸ் தானே. இந்த மதத்தில் இருங்க, இந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு நான் மாறினேன் அப்படிங்கும்போது ஒரு சாய்ஸ், அந்த பர்சனல் சாய்ஸ் தானே இந்த மதத்தை இங்கே உள்ளே கொண்டு வந்துச்சு. நீ இப்போ அந்த பர்சனல் சாய்ஸே பிடுங்குறியே, இதுதான் கேள்வி. ஒரு பர்சனல் சாய்ஸ் தான் இன்னைக்கு இஸ்லாத்தை உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்பாக அமைஞ்சுது, கிறிஸ்டியானிட்டி உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரியான ப்ரொட்டஸ்டன்ட்டு, ரோமன் கேத்தலிக், இதெல்லாம் பிரிவுகள், இவங்க எல்லாருக்குமே அந்த சாய்ஸ் தான், தன்னுடைய பர்சனல் சாய்ஸ் தான் தீர்மானிச்சுது. இப்போ அந்த பர்சனல் சாய்ஸ் உங்களை இறைவனுக்கு நெருக்கத்தில் கொண்டு போகுதுன்னு நம்புற நீங்க, ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸ் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. சரி, நீங்க சொல்றீங்க அது சாத்தானுக்கு நெருக்கத்தில் கொண்டு போகட்டும், அது யாருடைய இது? எல்லாத்தையும் இயக்குபவன் இறைவன் அப்படிங்கிறதான உங்க பார்வையா இருக்கு. அந்த பொண்ணுக்கு தானாகவே பக்குவம் வரும். இன்னைக்கு மும்தாஜுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? அதில் இப்போ மும்தாஜ் வந்து ஒரு கவர்ச்சி நடிகை தமிழ் சினிமாவில். அவங்கள பற்றி சொல்கிறேன்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், வேறு யாரும் நமக்கு மக்களுக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். அது அவங்கள குறைச்சது இல்லை, அவங்க நடிக்காத கவர்ச்சி கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்க என்னவா மாறி இருக்காங்க? அதையெல்லாம் ஏற்றுக்கிறாங்க, அவங்க மாறினதை டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்றுக்கிறாங்கல்ல. அப்போ இன்னைக்கு அவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையும் மறந்து, இல்லை நான் பண்ணது தப்புங்கிறத அக்செப்ட் பண்ணுறாங்க. முதல்ல தான் செய்கிறது தவறுங்கிற அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த பக்குவம் எனக்கு வந்துருச்சு, இந்த தவறை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்கல்ல. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இட்ஸ் பிகமிங் a good example. மற்ற பெண்களுக்கும் ஓகே, ஒருத்தங்க இப்படி இது பண்ணிருக்காங்க, அதனால நம்ம தவறுனா தவறு, அந்த தவறை அவங்க நீங்க உணர்றாங்கல்ல. அந்த தவறுனால அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. இன்னைக்கு மும்தாஜை பத்தி நமக்கு பேசுறோம்னா காரணம் என்ன? அந்த தவறுகள் தான் காரணம். இன்னைக்கு இவங்க இப்படி மாறி இருக்கிறது காரணம் இல்லை. இப்படியே அந்த மும்தாஜ் ஆரம்பத்துல இருந்திருந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது தெரியுமா மும்தாஜை பத்தி? ஸோ இந்த மும்தாஜை வச்சு நீங்க பெண்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னாச்சும் இருந்திருக்குமா? நீங்க சொல்றீங்கல்ல, பாருங்க, ஒரு கவர்ச்சி நடிகையா இருந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லி உணர்ந்து நீங்க மாறி இருக்காங்கன்னு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா பாடம் நடத்துறதுக்கு அவங்க மாறி இருக்காங்கல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமா என்னமோ இருக்கலாம்ல. தவற உணர வச்சிருக்காருல அல்லாஹ், அப்படி நினைச்சிட்டு போங்க.
அதே போல் இந்த பொண்ணுக்கு ஒரு காலத்தில் புரியலாம், அந்த பொண்ணு சொல்ல நான் அந்த மாதிரி ரீல் போட்டுட்டு இருந்தேன், அது இப்போ தவறு நல்லா புரிய வச்சுட்டாருன்னு கூட சொல்லலாமே. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் பாஞ்சிட்டு போறீங்க? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இந்த கோட்பாடுகளை மதிக்கலை அப்படின்னா அவங்க இஸ்லாமியரே கிடையாது, உங்களுக்கு நோ இஷ்யூஸ். ஆனால் அதையும் மீறி இவங்க உள்ள பூந்து அதை வந்து மிரட்டும் பொழுது, உருட்டும் பொழுது, அது அங்கதான் மதவாதம் என்பது வேறுன்றது. அந்த இடத்துல தான் அதை பிடிச்சிட்டு வராங்க ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க. அவங்க உள்ள வந்துடுறாங்க. பார்த்தீங்களா ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்தீங்களான்னு அவங்க வராங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? வராமல் இருப்பாங்களா அவங்க? இன்னைக்கு அதிகமாக அந்த பெண்ணோட ஃபோட்டோவை பரப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க. இஸ்லாமியர்களே கதற விடும் பெண்ணுன்ட்டு. அந்த பெண்ணு முதல்ல கவனமாக இருக்கணும். இவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பெண் வந்து எக்கடி கேட்டாலும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு தமிழ் பெண் நாசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரீல்ஸ் போடுறத நானும் வந்து அது வந்து ஒரு உரிமை அப்படிலாம் நான் சொல்லலை. அது அவங்களுக்குள்ள அவங்களோட விருப்பம் தான், அது அவங்க தனிப்பட்ட உரிமை தான். ஆனால் அதை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலை. அது ஒரு உயர்வான செயலாக நாங்கள் கருத மாட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, பொது சமூகமும் கருதாது. இல்ல பிரதர், ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல என்ன போடுறோம்ன்றது மேட்டர்ஸ். என்ன நீங்க இப்ப நீங்களே வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, இப்ப இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கு அப்புறம் பர்சனல் சாய்ஸை பத்தி பேசுறீங்க, ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. இதையே நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்கன்னா இது மாதிரி சீரியஸ் டாபிக்ஸ் எடுத்து நீங்க சீரியஸ் டாபிக்ஸ் எடுத்து பேசுங்க, நல்லா தான் பேசுறாங்க, ஒன்றும் தப்பாலாம் அவங்க பேசலாம். அதுக்கேவனா கீழே வந்து நீ இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னா அது வேற போடா அப்படின்றலாம். இப்ப அதெல்லாம் எடுத்து பேசுங்க, அந்த மாதிரி மாறிடுங்க, அந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ள போங்க. அது வந்து நல்லது. நாங்கள் வந்து இப்படிதான் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. பேசிக்காக என்ன சொல்கிறோம்னா, எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் நம்மளை மற்றவர்கள் மதிக்கத்தக்க இடத்துல நம்ம நடந்துக்கணும். முதல்ல நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்கப்புறம் அவன் மதிக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. நீங்கள் டீசெண்டாக இருக்கீங்க, ரொம்ப டீசெண்டானவர்னு வரும்னு சொல்லுவாங்க சில பேர். இல்லை வரும் டீசென்ட் இல்லை அப்படின்னாங்கன்னா அவன் சொல்லிட்டு போகிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம டீசெண்டாக தானே இருந்தோம், நம்மளுக்கு தெரியும். அது அவ்வளவுதான் நம்மளோட இது. அதுக்கப்புறம் தான் வந்து ஐ டோன்ட் கேர். உன்னோட மனசாட்சிக்கு ஒருத்தல நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கமான்னு நீங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு முழுக்க புர்கா போடுது, அந்த பொண்ணு கவர்ச்சி காட்டல. ஆனா அந்த பொண்ணுடைய அறியாமை ஒரு சில தவறான பாடல்களுக்கும் சில தேவையற்ற பாடலுக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு ட்ரெண்ட்ல வந்து பண்ணிடுது. அது அந்த பக்குவம் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த பக்குவத்தை அவங்க வளர்த்துக்கட்டும். ஒருவேளை வயதாக பக்குவம் வளரலாம். அதனால போட்டு அப்படியே போட்டு கடிச்சு கொதறதுங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலையோ இன்னைக்கு இஸ்லாமிய பெருஞ்சமூகம் அதை செய்கிறார்கள். அது நம்ம பொதுமைப்படுத்தி சொல்லணும்னு நினைக்காதீங்க, சத்தியமாக அது நடக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கேரளாவில் இருக்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க பொண்ணுங்க வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு முருகன் பாட்டுக்கு எல்லாரும் டான்ஸ் பண்ணாங்க. இப்போ ஞாபகம் இருக்கா? அந்த இவருடைய நம்ம தமிழில் இருந்து ஒருத்தர் பாடகர் வந்திருக்காருல, அவருடைய பாடல் வந்து ஒரு முருகன் பாட்டு, நல்ல பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து எப்படின்னு தெரியல, திடீர்னு கேரளால நிறைய பேர் முருக பக்தர்கள் இருப்பாங்க. ஆனா அது வந்து முருகப்பாட்டுங்கிற அடிப்படையில் அது ட்ரெண்ட் ஆகல. ஆனா அது எல்லாருக்கும் அது பிடிச்சி போயிட்டு அவங்க நிறைய பேர் வந்து அந்த டான்ஸ் ஆடினாங்க. அது முருகனுக்கான அந்த பாட்டை வந்து பரப்புனாங்க. தமிழ்நாட்டை விட கேரளால அது அதிகமாக பரவுச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லீம் எல்லாருமே மாறி 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 ரீல்ஸ் போட்டாங்க. அதில் இஸ்லாமிய பெண்கள்லாம் ஒரு சிலர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஹிஜாப் இதெல்லாம் போட்டுட்டு தான் அவங்க ஆடுறாங்க. கீழே போய் கமெண்ட்ல போய் பாருங்க, கேரளாக்காரங்கத்துல தமிழ்நாட்டு முஸ்லிம்ஸ் போய் திட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் புரியுதா? அவங்க கேரளாக்காரங்க கூட பெருசா கண்டுக்கலப்பா, கண்டுக்காதனாலதான் அவங்க ஆடுறாங்க. தமிழ்நாட்டு முஸ்லிம்ஸ் போயிட்டு அங்க போயிட்டு திட்டுறாங்க. இந்த கல்ச்சரே தவறுன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க கூட சொன்னீங்க ஒரு பொண்ணு கிட்ட வார்த்தை. நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை சொல்ற நோக்கத்துல இருந்தா கூட சரி, ஒட்டுக்கா போய் அறிவுரை சொல்றாங்கன்னு நம்ம எடுத்து அதை கடந்து போலாம். அபியூசிவா பண்றீங்க. அது அந்த அபியூசிவ் வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டாருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஏகரேவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் வந்து நீங்க இப்படி ஒரு பெண்ணை வந்து தரம் தாழ்ந்து அசிங்கமா அந்த இது இப்படிலாம் பேசாதீங்க. எந்த ஒரு பெண்ணையும் அப்படி நம்ம பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு தரம் அறமற்ற ஒரு போக்கு அது. அப்படிலாம் போட்டு அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க ஏதோ அறிவுரை சொல்றீங்க, இந்த குரான்ல இதுல நீங்க பாத்தீங்கன்னா குரானோட சில வெர்சஸ் எல்லாம் போடுவாங்க, அப்படி போட்டு போயிடுவாங்க. அது நம்ம குறை சொல்லல. நீங்க குரானை வந்து அந்த பொண்ணு படிக்காம இருக்கலாம், உடனே அதை நீங்க எடுத்து போடுறீங்க, குரான்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போறீங்க, அதை படிச்சு தெரிஞ்சுக்குது, அது மாறல, அது வேற, அப்படியே போட்டு போயிடுவாங்க சில பேர். அப்படி போட்டவங்கள நாங்க குறை சொல்லல. குறை சொன்னது யாரை அப்படின்னா, யாரை நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை மிக கொச்சையாக வார்த்தைகள்ல திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. எந்த பெண்ணையும் யாரும் இவ்வாறு ஒரு இழிவு பண்ணி திட்டுறதுக்கு நீங்க விமர்சனம் பண்ணுங்க, இப்படி செய்யாதமான்னு சொல்லுங்க.
அந்த பொண்ணு செய்யும் பொழுது இதை நீங்கள் செய்யாதீர்கள், இதை எங்கள் மத அடையாளத்துக்குள்ள இருந்துட்டு செய்யாதீங்கன்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு 100% உரிமை உண்டு. அதுல நாங்க மூக்க நுழைக்கல. இதை நாளைக்கு நம்மளும் பண்ணுவோம், புரியுதா? நாளைக்கு நம்மளும் பண்ணுவோம், இது எல்லாரும் பண்ணுவாங்க, புரியுதா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த பகுத்தறிவுவாதிகள் இருக்காங்களே, திராவிடவாதிகள். இந்த திராவிடவாதிகள் யாராவது வந்துட்டு இவங்களோட கொள்கை கோட்பாட்டுல இருந்து கொஞ்சம் விலகி போய் பேசினாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, சங்கி அப்படின்றாங்க, ஏதோ விமர்சனம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பல முறை ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் வேற ஒரு ஆளுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்துட்டா கூட கோச்சுக்கிறாங்க. கோச்சுக்கிட்டு வந்துட்டு வெளியில வந்து அறவழியில போராட்டம் பண்றாங்க. ஒரு 20 இயக்கங்களோட சேர்ந்து ஒரு 15 பேர் போராடுவாங்க. 5 பேர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க அதுலயே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் என்ன சொல்லலாம்? அப்புறம் பேசுறது இவங்க உரிமை, அதை எதிர்க்கிறதும் அவங்க உரிமை. அதே போல அந்த பொண்ணு ஆடுது பாடுது, அது அந்த பொண்ணோட உரிமை. இல்லம்மா அப்படி பண்ணாதேன்னு சொல்ற வரைக்கும் உங்க உரிமை. அந்த பொண்ணு பண்ற தப்புக்கு அந்த பொண்ணை தான் கண்டிக்கணுமே, அங்க அம்மாவை போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அங்க அம்மாவை நான் புதைக்க விட மாட்டேன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? இதுதான் மதத்தை வைத்து ஒரு மிரட்டுறதுங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வருது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது தமிழ்நாட்டில் இது இருக்கக்கூடாது. இது இருக்கணும் தான் மதவாதிகள் விரும்புறாங்க. இது எல்லா மதவாதிகளும் இப்படிதான் நினைப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து அளவுக்கு அதிகமா போட்டோஸ் எடுத்து பகிர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மதவாதிகள் தான். அப்படிதான் இவங்க இஷ்யூ ஆக்கி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்லி கண்டிக்குது. அந்த பொண்ணுமே எடுத்து அங்க ரொம்ப தெளிவா தான் பேசுறாங்க. புரியுது. நம்மளை வந்து இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றது எதுக்குன்னா, நம்மளை வச்சு இன்னும் வெறுப்பு. அந்த பெண்ணை வந்து இவனுங்க புகழ்ந்து வந்து எழுதுறது போறது வந்து உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேலுநாச்சியார் மாதிரி ஒரு மேக்கப்லாம் அந்த ஏஐல போட்டு குதிரையில ஏறி உட்கார வச்சு பார்த்து தாவேக்கா இதுல யூஸ் பண்ற போறாங்க. வந்து போட்டு பரப்புறாங்க. அது அந்த பொண்ணுக்கே புரியுது, வந்து வேற மாதிரி இதை நீங்க வந்து சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல தப்பு பண்றீங்க, அது பண்ணாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ ஒரு சாமானிய ஒரு பொண்ணை பிடிச்சி அதில் வேற அந்த பொண்ணு டேட்டூலாம் குத்திருக்குங்க, ஓகேவா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் டேட்டூ குத்தக்கூடாதுங்கிறது வந்து பைபிள்லையும் சரி குரான்லையும் சரி மிக 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 முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தருக்கு ஒரு காணொலி வந்து பகிர்ந்தாரு. இங்கே பாருங்கள், இந்த டேட்டூ குத்துற இடத்துல பெண்களுக்கு அபியூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் ஒரு பிளேஸில் நடந்திருக்கு. அது ஒரு வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிறுமியாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. சிறுமியாக அந்த பெண் இருப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்ணுடைய வயது வந்து நம்மளால தீர்மானிக்க முடியல. அந்த பொண்ணு வந்து ஒரு மேஜரான பொண்ணா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. மைனராக கூட அந்த பெண் இருக்க வாய்ப்பு உண்டு. எந்த இடத்துல இந்த டேட்டூ குத்தப்படுகிறது என்று பார்த்தால், ஏதோ அதிகமாக மக்கள் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு இடத்துல, அந்த ரோட்டோர இந்த டேட்டூ கடைகள் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து, அந்த பெண்ணை பார்த்தாவே தெரியுது ஒரு பெரிய அளவு பொருளாதாரம் இல்லாத ஒரு பெண் மாதிரி இருக்குது. அவங்க டேட்டூ குத்திக்க வந்திருக்காங்க. டேட்டூ அவங்க எங்கே குத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குத்துறாங்க, ஓகேவா? அந்த மார்பகத்துக்கு மேலே அவங்க வந்து டேட்டூ குத்துறாங்க. நாங்கள் டேட்டூ குத்துனாவே மார்பகத்தை கையில் பிடிச்சி தான் குத்துவோம்னு சொல்லிட்டு அவன் அபியூஸ் பண்ணுறான். அது ஒரு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த வீடியோ இணையதளத்தையும் பரவி இருக்கு. காவல்துறை தயவு செஞ்சு அந்த நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக காவல்துறையில் யாராவது ஒரு நல்ல அதிகாரி அந்த வீடியோ கண்ணுக்கு வந்திருக்கும். அந்த பெண் கண்டிப்பாக சின்ன பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டேட்டூ கடையையும் அந்த டேட்டூ குத்துனவனுங்களையும் தயவு செஞ்சு போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுங்க. அவங்க இன்னும் எத்தனை பெண்களை அபியூஸ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. இது ஒரு பொண்ணோட வீடியோ வெளியில் வருது. அவங்க அபியூஸ் தான் பண்ணுறானுங்க. அப்பட்டமா தெரியுது அபியூஸ் பண்றாங்க. வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு டேட்டூ குத்துறது வீடியோ எடுக்கணும்? ரொம்ப பெரிய அசிங்கம் இங்கே நடக்குது இந்த டேட்டூ குத்துறங்கிற பேர்ல. இதை காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுங்க. அது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா காவல்துறை அதிகாரத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ என்னன்னு தெரியும். அது என்ன பார்த்துருப்பாங்க. தயவு செஞ்சு எடுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பெண் வந்து சின்ன பொண்ணாக இருக்க வாய்ப்பு அதிகம், மைனரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ போக்சோ சட்டத்தில் அந்த நாய்களை வந்து கைது பண்ணி தூக்கி போடுங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதுதான் இங்கே பிரச்சனை. புரியுதா? இந்த டேட்டூ குத்துறேன், இதை குத்துறேங்கிறதுலாம் வந்து ஏன் கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்கன்னா, இதுக்கு பின்னாடி 1000 காரணங்களுக்கு. அந்த டேட்டூ குத்துறதுல இன்னும் 1000 பிரச்சனை இருக்கு. அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HIV நபருக்கு ஒரு டேட்டூ குத்திட்டு அந்த இதில் ப்ராப்பராக இது ஸ்டெரிலைஸ் பண்ணாத ஒரு இடத்துல திரும்ப பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு HIV வந்துடும். என்ன பண்ணுவீங்க? ஒரு டேட்டூ குத்தின பாவத்துக்கு காலம் ஃபுல்லாக HIV நோயோட வாழ போறீங்களா? இருக்குல்ல, எதுக்கு டேட்டூ குத்துறீங்க? எல்லாம் டேட்டூ குத்தி என்ன கலாச்சாரம் இது? அன்னைக்கு பச்சை குத்துனாங்கன்னா அது வேற, இது வேறங்க. இது வேற. அது வந்து ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய பச்சை இலை சாயம். அது வந்து மருந்து பொருள் மாதிரி. அதுல ஒரு மரபு இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான உயிரினங்கள், இயற்கையான அழகு சார்ந்த விஷயங்களை தான் டேட்டூ குத்துறோம். ஏன்னா இன்னைக்கு டேட்டூ குத்துறதுல என்ன, உன் பேர் எழுதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் ஆங்கிலத்தில் எழுதுறது, அதுக்கப்புறம் எதுக்குமே பயன்படாத விஷயங்களை வந்து மண்டை ஓடு, எலும்பு கூடு,
இதெல்லாம் டேட்டு குத்திக்கிட்டு அந்த உடம்பை ரணமாக்கிக்கிட்டு அதில் போடுற இங்க் வந்து உடம்புக்கு பெரும் கெடுதி. டேட்டு குத்துறதுல போடுற இங்க் வந்து அது டாக்ஸிக்கானது, அது ஸ்கின் கேன்சரை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. எத்தனை ஆய்வுகள் சொல்லிட்டு அலையுது, இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு டேட்டு குத்துறீங்க. ரெண்டாவது, ஆட்டோ இம்யூன் டிசீஸை வந்து இந்த டேட்டு குத்துறது உருவாக்கி விடும். அதுக்கப்புறம் வரும், எப்போ வேணா அது வரும். சில நடிகைகளுக்கு அது வந்திருக்கு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் டேட்டு குத்துனால சில நடிகைகளுக்கு அது வந்திருக்கு. ஏன்னா உங்கள் உடம்புல வந்துட்டு நீங்கள் டேட்டு குத்தும்போது அது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட். அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் ரத்தத்துக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ரத்தம் அதை டிஸ்டர்ப் ஆகிட்டு அதை எப்படியாவது அந்த விஷத்தை வந்து தள்ளலான்னு பார்க்க, நான் தள்ள முடியாது. அதனால அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து வலு அதிகரிக்க என்ன ஆயிரும்னா அது வந்து உங்களுடைய உடம்பு பாகங்களே தாக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணி விடும் இந்த டேட்டு குத்துறது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது பின்னாடி. அதனால இந்த மதங்கள்லாம் வந்து டேட்டு குத்தாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கு. டேட்டூவிங் வேற, பச்சை குத்துறது வேற. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிட்டீங்க. எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு ப்ரோ. டேட்டு குத்துனதுக்கப்புறம் அட்ராக்டிவாக தெரிய மாட்டாங்க ப்ரோ. அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இயற்கையாகவே இருக்கிறத பார்த்தா தான் ப்ரோ அழகாக இருக்குது. அந்த டேட்டுன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற நான் நல்லாவே இல்லைங்க அது. அதாவது டேட்டு குத்துறது அழகுக்குன்னு இல்லை, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாகவே ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேருக்கு. நிறைய பேர் இந்த எக்ஸசிவாக டேட்டு குத்துறவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் வெள்ளைக்காரங்களாம் போய் பாருங்களேன், முகம் ஃபுல்லாக டேட்டு குத்திட்டு பைத்தியக்காரனாவே ஆயிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம ஊர்லேயும் அப்படி அலையிறாங்க. கேட்டால் வந்து எங்களோட உடம்பு வந்து நாங்கள் ஓவியமாக மாற்றிருக்கோம், இது உங்களோட கேன்வாஸாக மாற்றி நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம்னா உன் உடம்பு மேலே உனக்கு வந்து எந்த வித பற்றுதலும் இல்லாத. தேர்தலுக்கு கொஞ்சம் வாடகை கொள்ளலாம் செவ்வறு மாதிரி DMK 2026 பண்ணிடுவாங்க. பேசாமல் இருங்க. உடன்பிறப்பு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஏதாவது உடன்பிறப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு துணி விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து உடம்புக்கு கெடுதல், யாரும் அதை செய்யாதீங்க, இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அந்த பொண்ணு வந்து டேட்டு குத்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இஸ்லாமியர்கள் டேட்டு குத்தவே கூடாது. அந்த பொண்ணுக்கு தெரியல அது குத்திருக்கு, அதையும் காட்டுது அந்த பொண்ணே. அந்த பாட்டில் பாரும்போது தெரிகிற மாதிரி தான் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உடனே இது பார்த்து இதை வட்டம் போட்டு ஒரு போஸ்டர் பார்த்தேன். இந்த பெண் வந்து உண்மையான இஸ்லாமிய பெண்ணே கிடையாது, ஒரு யூத பெண் அப்படின்னு சொல்லிட்டு வட்டம் போட்டிருக்காங்க. டா அதுக்கு நீ அது இஸ்லாமிய பொண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஓகே, யூத பெண்ணுன்னு ஏன்டா வட்டம் போடுறீங்க? இதுதான் அந்த இந்த எக்ஸ்ட்ரீம் மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்கங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிசம், அதான் எக்ஸ்ட்ரீமிசம். அந்த எக்ஸ்ட்ரீம் மென்டாலிட்டி அந்த பொண்ணுக்கு தெரியல, எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல, இக்னோரண்டா இருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களா பட்டு திருந்திக்கிட்டோம்னு விட்டுட்டு தான் வரணும். இவ்வளவுதான் பேசிக்கா நம்ம சொல்றது. இப்போ நான் இன்னொன்று சொல்றேன், எத்தனையோ இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறவனே சரக்கு அடிக்கிறான். என்ன பண்றீங்க நீங்க? டாஸ்மார்க்ல போய் பார்த்ததுல வேணும் முஸ்லீம் எவனுமே டாஸ்மார்க் பக்கமே வரது இல்லையா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் இருக்குல்ல, எந்த இஸ்லாமியனும் டாஸ்மார்க் பக்கமே வரது இல்லையா? சத்தியம் பற்றி சொல்ல இல்லாத ஒரே இடம் அதுதான். சத்தியம் பண்ணி சொல்ல போறீங்களா? சரி, எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் போயிட்டு டாஸ்மார்க்கு முன்னாடி உட்காந்து முஸ்லீம்களை விரட்டி விட்டுருக்கீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இஸ்லாத்துல வந்து மது குடிக்க கூடாதுன்னு சொல்லி நபிகள் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றாரு. அதனால மது குடிப்பவன் இஸ்லாமியன் இல்லை. அதனால இந்த ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய ஜமாத் ஆட்கள் அங்க எந்த இஸ்லாமியன் வந்து மது குடிக்காம பாத்துக்கோங்கன்னு ஒரு ஆளை போட்டு தடுத்து நிப்பாட்ட வேண்டியதானே? இந்த மாதிரி நல்லது செய்யலாமே. ஏன்னா ஆண்கள் பண்ற வரைக்கும் தப்பு இல்லை. இன்னும் நான் சொல்றேன், இன்னும் நிறைய இஸ்லாமிய நபர்கள்ல பெண்களை விட்டுட்டு போறவன் இருக்கான். இந்த மாதிரிலாம் வந்து குடும்பத்துலாம் போனவன் இருக்கான். நமக்கே தெரியும், கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே சில பேரை. நம்ம இஸ்லாமிய தோழர்கள் மூலியமாவே அங்க பஞ்சாயத்து பண்ணிலாம் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்குனே ஆட்கள் இருக்காங்க. இப்போ நம்ம மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் புர்கா போட்டுக்கணும், மற்ற பெண்களை பார்த்தா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு முக்கியம், அதே போல அவங்களுக்கு முக்கியம். ஸோ இதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு பொட்டு வச்சிருச்சு அப்படிங்கறதுனால நீங்க அந்த கோவப்படுறீங்க பாருங்க, அது பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு அதை வைக்கணும்னு தோணுது, வைக்குது, அவ்வளவுதான். அது ஒரு ரீலுக்காக வைக்குது. உடனே அது எல்லா இஸ்லாமிய பெண்களும் பொட்டு வைங்க, பூ வைங்கன்னு அது சொல்லலை. அது அப்படி சொல்லுச்சுன்னா நீங்க வந்து எப்படிமா நீ சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது ஒரு நியாயம் இருக்கு. அந்த பொண்ணு அது ஒரு ரீல்ல வைக்குதுங்க, ஒரு பாட்டுக்கு வைக்குதுங்க. அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கல. அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் முழுமையாக இஸ்லாமிய வழிபாடோ இல்லை இஸ்லாமிய நம்பிக்கையோ தெரியல. நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ISIS குரூப் இருக்காங்க, அவங்க என்ன இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க நடந்துக்கிறாங்க கேட்டால் அவங்களும் இஸ்லாமியர் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வாட்டு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய மதத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. என்ன பண்ணலாம்? அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்லாம் இங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறவனும் இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறது? புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்கங்க, புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. நீங்கள் எனக்கு பண்ண வரைக்கும் நான் யாரை அங்கே திட்ட மாட்டேன் அப்படின்னா, அந்த பொண்ணு இப்படி பண்ணுறதுக்கு கீழே போயிட்டு குரான் வெர்சஸ் எல்லாம் எடுத்து போட்டு இப்படி பண்ணாதமான்னு சொல்கிற வரைக்கும் அது ஓகே.
அது வரைக்கும் அது ஓகே. இல்லைம்மா நீ இந்த மாதிரி புர்கா போட்டு பண்ணுறதுனால அது வந்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே அது தப்பான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்கிற வரைக்கும் அது ஓகே. அது ஒரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை கேட்கலைன்னா சரி, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பார்த்தா கேட்கலன்ட்டு ஒதுங்கிடணும். நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த நாட் இன்ட்ரெஸ்டடை கொடுத்து போயிட்டீங்கன்னா அந்த பொண்ணு வரவே வராது, உங்கள் கண்ணிலே வராது. அப்படியே நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துட்டு போயிருங்க. இது வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு குறளில். நீங்கள் பெண்களை வந்து சிறையில் வைத்து பாதுகாக்கிறதுங்கிறது பாதுகாப்பு கிடையாது, அப்படி உங்களால் பாதுகாக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டார் வள்ளுவர். அப்படி பாதுகாக்க முடியாது. அந்த பெண்களாகவே தங்களுடைய கற்பின் தன்மையில தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அவங்களோட மனசுல அவங்க முடிவு எடுக்கணும், நான் இப்படிதான் வாழணும்னு அவங்க முடிவு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள முடியும்னு வள்ளுவர் சொல்றாரு. நீ போயிட்டு அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணும் அப்படிலாம் நீ அது சிறை காப்பு, அது காப்பின் மகளிர்னு அது ஒரு குறள் இருக்கு. கற்புங்கிற அந்த நெறியில நின்று அந்த பெண் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும்னு சொல்றாரு. நீ போய் பாதுகாக்க முடியாதுங்கிறாரு. இதுதான் வள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி சொல்றாரு. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். நீங்க போய் அவங்கள பாதுகாக்க முடியாது. அவங்களுக்கா தோணும் போது அவங்க பாதுகாக்கல. இப்போ மும்தாஜுக்கு எப்படி தோணி அவங்க மாறி வந்திருக்காங்களோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் மாறி வரலாம். மும்தாஜ் அளவுக்குலாம் அவங்க போகவும் இல்லை. அவங்க கவர்ச்சி நடிகையா இருந்து இன்னைக்கு மாறினவங்களே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இவங்க எந்த கவர்ச்சியுமே காட்டல அந்த பொண்ணு, பாவம். அது புரிதல் இல்லாம அவங்க அந்த டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லலாம் டான்ஸ் ஆடுறது வந்து எல்லா வலது தடுக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ அப்படி பார்த்தா நீங்க குரான்ல இருக்கிறது டிவி பார்க்கக்கூடாது, நீ இன்ஸ்டாவே யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டா யூஸ் பண்ணலாமா? கரெக்ட். இன்ஸ்டாவோட ஓனர் யாரு? யூதன் தானே. இப்போ யூதர்களுடைய தயாரிப்பா இருக்கக்கூடிய இன்ஸ்டாக்குள்ள நீ எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த கேள்வி இருக்குல்ல. போச்சு. இன்ஸ்டாவோட நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு போகிறாங்க வெளியில். நான் கேட்குறேன் என்ன, இதுதான் கேட்குறேன். அப்போ நம்ம பார்க்கவே கூடாது, இன்ஸ்டாக்கு வரக்கூடாது, ஃபேஸ்புக்கு வரக்கூடாது, இதுக்கெல்லாம் வரவே கூடாது. எல்லாம் ஒரே குரூப் தானே. யூடியூப் சொல்லாதீங்க. அதுக்கும் வரக்கூடாது. டிவிக்கே வரக்கூடாதுங்கிற நீங்க அதுக்கும் டிவிக்கே வரக்கூடாது எப்படிங்க சொல்லுவீங்க? டிவி தொலைக்காட்சி உடனே எழுதுறீங்க பாரிக்கு டிவிக்கு மீது வன்மம். இப்படியே எழுதுங்கடா. எல்லாம் ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ணா வன்மம். இந்த வன்மத்துக்கு ஏதாவது மீனிங் ஏதாவது எங்களுக்கு தெரியுது கிறுக்கு பயல்களுக்கு? சரி, ஓகே. அப்ப நம்ம சிரிச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் வன்மமா. இது பேசிக்கா என்னன்னா, ஒரு டிவி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு இசை பாடல்கள் நாடகங்கள் நடத்தக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு மத கோட்பாடு இருக்கிற இடத்துல நீங்க இதெல்லாம் வந்திருக்கவே கூடாதுப்பா. அப்ப அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமரசம்ங்கிறது நவீனத்தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, ஓகே தானே. அது பண்ணி தாங்க ஆகணும். எல்லா மதமும் வந்து அப்படியே ரிஜிட்டா எழுதி வச்சதுல அப்படியே நிக்கணும்னா நிக்க முடியாதுங்க. அந்த எழுதப்பட்ட காலங்கள், அங்க சொல்லப்பட்ட காலங்கள், அங்க இருந்த தேவைகள் இதெல்லாமே மாறி இருக்குங்க இன்னைக்கு உலகத்துல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்றேன் இஸ்லாமியர், இதெல்லாம் பண்ணாவே இஸ்லாமியர் இல்லைன்ட்டு போயிருங்க. இப்போ ஒரு குடிகாரன் வந்து இஸ்லாமியன் மாதிரி குடிகாரன் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கான், நீங்க அவன் என்ன சொல்லுவீங்க? ஒரு நல்ல இஸ்லாமியர் குடித்து விட்டாருன்னு சொல்லுவீங்களா? ஏண்டா ஒன்னால தானே இஸ்லாத்துக்கே கேவலம், நீ இஸ்லாமியனே கிடையாதுறான்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி சொல்லிட்டு போயிருங்கிறேன் நான். அந்த பொண்ணு வந்து இஸ்லாமியரே கிடையாதுங்க, அந்த பொண்ணு சும்மா அதாவது நீங்க சிம்பிளா என்ன சொன்னா, ஹிஜாப் போட்டவங்களாம் இஸ்லாமியர் கிடையாதுன்னு போங்க. அதான உண்மை. ஹிஜாப் போட்டா இஸ்லாமியரா? புர்கா போட்டா இஸ்லாமியரா? இல்ல ஃபாலோ பண்ணணும்ல. அதை சொல்லிட்டு போங்க. அது அவங்க புர்கா போட்டிருக்காங்கிறதுனால அவங்க இஸ்லாமியர்னு சொல்லாதீங்க. அவங்க பண்ற தவறு வந்து இஸ்லாத்தை பாதிக்காது, அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தான் பாதிக்கும், கேள்விக்குறியாக்கும் விட்டு போங்க. இந்த போய் திட்டுறது, இந்த வையறது, இது பண்றது, இதுக்கு மட்டும் இல்லைங்க. நானே சொல்லியிருக்கேன் முன்னாடியே ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். சாமி ஆனதுக்கு ஒரு இஸ்லாமிய பொண்ணு புர்கா போட்டுட்டு சாமி ஆடிடுச்சுங்க. போட்டு கீழே அத்தனை பேர் திட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு சிறுமியை, அது ஒரு சிறுமின்ல ஒரு சின்ன பொண்ணு, அதாவது ரொம்ப பெரிய பொண்ணு கிடையாது. ஒரு மிஞ்சி போனா ஒரு 16, 17, 18 அந்த ரேஞ்சில் இருக்க ஒரு பொண்ணு. அது போட்டு அந்த திட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு? ஏன் இவ்வளோ கோவம்? எதுக்கு இவ்வளோ இது? ஏன் இவ்வளோ இது? இப்படி இருந்தோம்னா எப்படி அவர் ஒற்றுமை கிட்டுமை எல்லாம் நம்ம பக்கம் வண்டி எடுத்துருப்பேன். நீ பாருங்க, நான் இது ரொம்ப சொல்றேன். நம்ம காகித மில்லத்தை பத்தி பேசினது போகணும். காகித மில்லத்தை அப்படி சொல்லவே இல்லை தெரியுமா? சொன்னது உனக்கு தெரியல. அவன் அவை குறிப்புல எழுதியிருக்கிறதுல ஒன்று சென்சார் பண்ணி எழுதுவான், சென்சார் இல்லாமல் எழுதுவான். இது மாதிரி 1000 இருக்கு. அவர் எங்கெங்க எழுதியிருக்காரு, அவர் என்னென்ன பேசியிருக்காருங்கிறத அவர் கூட வாழ்ந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க. ஏங்க, அவர் வந்து முஸ்லீம் லீக்ல இருந்த ஒரு நபர், அப்புறம் ஜின்னாவோட இருந்த நபர், அப்புறம் எதுக்கு அவர் இந்திய முஸ்லீம் லீக்னு மாறுறாரு? அப்படியே போயிருக்க வேண்டியதானே? அவருக்கு தெளிவா இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே நாங்க தமிழன்பான்னு சொன்ன ஆளே அவர் தான். சரி, அவர் தமிழன், அப்ப இஸ்லாமியன் இல்லையா அவரு? இது என்ன பேச்சு? இது அங்கதான் பகுத்தறிவு வேலை செய்ய, அது மதம்பா. அது அவரே சொல்றாருல்ல, இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படிங்கிறாருல. இப்ப இதுல என்ன அவர் தவறா சொல்லிட்டாரு? இதை நம்ம ஏற்றுதானே ஆகணும். இதை தான் நாங்க சொல்றோம். இதை ஏன் நாங்க சொல்றோம்? தமிழ் இனமாக ஒருங்கிணைனுங்கிறதுக்காக சொல்றோம்.
நான் இஸ்லாமியனாக தான் இருப்பேன் அப்படின்னா அங்கே தமிழனாக இருக்க முடியாது. தமிழனாக ஒருங்கிணைவதற்கு ஆனால் அந்த ஒருங்கிணைப்பை நம்ம கொடுக்கணும். இப்போ நான் பார்க்குறேன் ஒரு சில கோயில்களில் சில மாஸ்க்குகளில் பொங்கல் வைக்கிறாங்க. அது இப்போ பார்த்தீங்களா சில செய்திகளில் வந்துட்டு இருந்துச்சு. நல்லது தானே, வரவேற்கணும். பொங்கல் அவங்க கொண்டாடுவாங்களா, பொங்கல் அவங்க வைப்பாங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பொங்கல் வச்ச உடனே இதை அல்லாஹ் அனுமதிப்பாரான்னு கேட்குறாங்க. உன் பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை என்ன? அவங்க பொங்கல் வைக்கிறாங்க. நானே சொல்றேன், நான் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கல. கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அது. அது இங்க பாருங்க, சூரிய பகவானுக்கு என்னடா பகவானு சூரியனு பகவான் சூரிய பகவான் அருள் புரிவார். பக்கத்துல போனி இஸ்ரோ இதுல சயின்டிஸ்ட் எல்லாம் பேசு. ஏன்னா நாங்க சூரியனை சாமியா கும்பிடுறவங்க, நாங்க சூரிய பகவான் நமக, சூரிய பகவான் நமக, சூரிய பகவான் நமக. போ வேணாம், ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அவர் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதான் இப்போ என்னன்னா சூரிய பகவான் நமகன் போயேன் பக்கத்துல சூரியன் பக்கத்துல சூரியன் வந்து அப்படியே உங்களை வேற அரவணைச்சு அப்படியே அருள் பாவிச்சு அனுப்புறாருன்னு பார்ப்போம். நீ போனாலும் நான் போனாலும் இஸ்லாமியம் போனாலும் கிறிஸ்தவம் போனாலும் சூரியன் சுட்டரிக்கும்டா, லூசு பயிலா. நீ ஒன்னும் பிரச்சனை இல்லடா. வேலூர்ல வந்து வெயில் காலத்துல வேலூர்ல பொட்ட வெயில தலையில குள்ள இல்லாம நடந்து போய் பாடுறா, சூரிய பகவான் ஆசீர்வதிக்கிறாரா உறிஞ்சு எடுக்கிறாரான்னு பாத்துருவோம். என்ன சூரியனுங்கிறது இயற்கைப்பா. அந்த இயற்கையை வந்து நாங்க நன்றி சொல்றோம், இயற்கைக்கு நன்றி சொல்றோம். இப்போ இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க, இயற்கையாக தான் அவங்க அல்லாவை பாக்குறாங்க, அல்லாஹ் தான் எல்லாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இதுல என்ன உனக்கு பிரச்சனை வந்துருச்சு? ஒரு இது கிறிஸ்தவ குடும்பங்க இயேசுநாதரை வச்சு பொங்கல் வச்சுட்டாங்களாம். அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு யார் கேட்கறா? யாரு கேட்பா? சங்கி பையன் தான் கேட்பான். வெள்ள சங்கியா? அவங்க என்ன இன்னைக்காப்பா வைக்கிறாங்க? சர்ச்சுகள்ல எல்லா சர்ச்சுகள்லயும் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்குடா. இது என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்தோனியார் சர்ச்சில் வந்து பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு அதான் எல்லா சர்ச்சிலையும் வைப்பாங்க. பேசிக்கா ஃபேமஸா வைக்கிறதுக்கே சில அந்த இவங்களுக்குலாம் இருக்கு. அப்புறம் இந்த தமிழ் சார்ந்த கான்ஸ்டன்டைன் நோபல் பெஸ்கிலாம் வந்தால வீரமாமுனிவருக்கு வந்து வருஷம் வந்து தனியா ஒரு நாள்ல பொங்கல் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொங்கல் வைக்கிறது தமிழர் பண்பாட்டு கலாச்சாரம். அதை அப்படியே மற்ற மதங்களுக்கு மாறியவர்களும் கூட அதை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? இதுல என்ன பிரச்சனை? இதுல வந்து உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்க, பண்ணுவாங்களா? சூரியனுக்கு வைப்பாங்க. சூரியனுக்கு ஏன் வைக்க போறான்? உடனே இந்த பொங்கலை கொண்டு போய் கொடுத்தால் அவங்க வாங்கிக் கொள்வார்களா? வாங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க, வாங்காதவனும் இருப்பான். வாங்காதவனே புடிச்சு தொங்கிட்டு இருக்காத, வாங்கிக்கிறவன்கிட்ட கொடுத்துட்டு போ. சில மதவாதிகள் வீடியோவும் போடுறாங்க, பொங்கல் கொடுத்தால் வாங்காதீர்கள், அது சூரிய பகவானுக்கு படைக்கப்படுகிறது, நமது குரானில் என்ன சொல்கிறது என்றான்னு ஆரம்பிக்கிறாங்க. பண்றவன் இருக்கான் மதவாதி. அவன் மதம் தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நம்ம மதவாதிகள் கிடையாது. நம்ம இந்த சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும், இவர்களுக்குள்ள சச்சரவு இல்லாம இருக்கணும், ஒருத்தன் அடிச்சுட்டு சாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப கொஞ்சம் பெட்டர் ட்ரூத்லாம் பேசிதான் ஆகணும். அதான் பேசுறோம். பொங்கல் கொடுத்தா வாங்கி சாப்பிடு. அதே போல நீ பிரியாணி கொடுத்தா நாங்க வாங்கி சாப்பிட்றோம். நாங்க வாங்கி சாப்பிட்றதுல யாரும் வந்து தடுக்கிறது இல்லை, வாங்கி சாப்பிடாதீர்கள் யாரும் சொல்றதும் கிடையாது. சொல்லி பார்த்தான், சங்கிகள் சொல்லி பார்த்தானுங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன சொன்னாங்க, பிரியாணியில் வந்து குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை கலப்பினாங்களா இல்லையா? இந்தியா ஃபுல்லா ஞாபகம் இருக்கா இல்லையா? பிரியாணியில் குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை கலக்கிறார்கள், இஸ்லாமியர் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்காதீர்கள் கிளப்புனானா இல்லையா? அதே மீறி தமிழர்கள் யாராவது இந்த மாதிரியான அவதூறுகளை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தானா? போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது இல்லையா? நீங்க கொடுக்கும்போது வாங்கிக்கிறது இல்லையா? ஆனா அவன் கிளப்புறான். அவன் நோக்கம் என்னன்னு பாருங்க, தயவு செஞ்சு. ஏன் நோக்கம் என்னன்னு பாருங்க. நாமெல்லாம் ஒன்னா நிக்கணும்னு நினைக்கிறோம். நம்மலாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் நகர்த்துட்டு நீயும் நானும் தமிழன்கிற இடத்துல ஒன்னா நிப்போங்கிறேன் நான். இதற்கு வர முடிஞ்சா வா, இல்ல சண்டை போட்டுட்டு சாவணும்னா தாராளமாக ஒரு மைதானம் அமைத்து தமிழக எல்லை பகுதியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு மைதானம் அமைச்சு கொடுக்குறோம். மதச்சண்டை மைதானம், அதே போல சாதி சண்டை மைதானம். அந்த சாதி சண்டை மைதானத்துல சாதிகளை வச்சு ஓன் சாதி பெருசா, நமக்கு ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஜாலியா இருக்கும் இல்லைங்க. இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அரசாங்கம் அந்த இடுகாடுகளுக்கான இடத்தை இது பண்ணும். ஏன்னா இது நடந்தா தேவைப்படும். ஆமா, அது இல்ல இதுக்கெல்லாம் வரல, இந்த இதுக்கெல்லாம் வரலாறு தேவையா? எரிச்சு விட்டு போயிடுவோம். ஓ, எதுக்கு இந்த மாதிரி இந்த பயல்களுக்கெல்லாம் எதுக்கு வரலாறு பண்ணி இத்தனை சாதி வெறியறிவர் இவருக்கு நம்ம வந்து நடுகள் வச்சு யாரு கும்பிட போறான் இவனை? இவ்வளவுதான் விஷயம். இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எப்படியா சண்டையை முட்டி விட்டுறணும். காகித மில்லத்தை சொல்றதுக்கு நீங்க கோச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு இஸ்லாமியரை ஒரு தலைவர்னு நம்ம சொல்றோமா, தமிழ் தலைவர்னு சொல்றோமா, தமிழ் உணர்வாளர்னு சொல்றோமா, பொத்துக்கிட்டு எறியவங்களுக்கு வந்துடுறாங்க சங்கி பயிலுக. நான் சொல்றேன், சங்கி பயிலே உனக்கு இதுதான் இந்த சங்கித்தனத்தை. நீ வந்து எல்லாம் மதம் மாறி மாறி வந்தாலும் சங்கித்தனம் தான்.
உன் மதத்துக்குள்ள நீ நான் தான் சொல்றேன், மதத்துக்குள்ள போயிட்டு நீ நியாயமே கற்பிக்க முடியாது. நான் தான் சொல்லிருக்கேன்ல, நம்பிக்கை அது நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ் பெரியவனா அல்லாஹ் பெரியவன் தான், அது உன் நம்பிக்கை. இயேசு பெரியவர்னா இயேசு பெரியவர் தான், முருகன் பெரியவர்னா பெரியவர், முடிஞ்சு போச்சு, எல்லாம் பெரியவங்க தான். இவங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு எப்படி சண்டை போடுவாங்க? வாங்க எல்லாம் 3 பேர் வந்து ஒன்னா வந்து சண்டை போடுங்க, ஏதாவது வானத்துல அப்படி நடத்து காட்டுங்க. எதுவுமே நீயா கற்பனையில கதறிட்டு இருக்கடா. ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ பேசிக்காக என்னன்னா, இந்த சண்டைக்குள்ளே போகிறதுக்குள்ளே நிற்காதீங்க. இப்போ இந்த பொண்ணோட விஷயத்துல இங்கே அதான் அது நிற்கிது. இந்த பொண்ணை அவங்க திட்டினாங்க, அந்த பொண்ணு அவங்களுக்கு பதில் கொடுத்துச்சு, முடிஞ்சதில்ல பிரச்சனை. இவங்க எடுத்து சப்போர்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் ஆக்சுவலாக இஸ்லாமியர்கள் வந்து ஸ்ப்ரெட்லாம் பண்ணல. இஸ்லாமியர்கள் வந்து அந்த பொண்ணோட ரீல்ஸை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. அது தவறு. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்துக்காரனுங்க இவனுங்க வந்து அதை பரப்பி இந்த பொண்ணை பற்றி இப்படிலாம் திட்டுறாங்களே பாருங்க, அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு எதிராக பேசியிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு இப்போ 2 தரப்பும் வந்து யாராவது இந்த பொண்ணோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு வெளியில் வந்தால் பாதுகாப்பின்மையை பற்றி எல்லாரும் நல்லவன் கிடையாது இந்த உலகத்தில். நாளைக்கு அந்த பொண்ணு வெளியில் வரணும், வீட்டுக்கு போகணும், அந்த பொண்ணு சொசைட்டியில் முகத்தை காட்டி வாழணும், வரணும், கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. இந்த மாதிரி இந்த இவ்வளோ ஃபேமஸ் படுத்தி விட்றீங்களே, அதுவும் வந்து ஒரு ஹேட்டரில் அந்த பொண்ணை ஃபேமஸ் படுத்தி விட்றீங்களே, நாளை பின்ன அந்த பொண்ணு வெளியில் வரணுமா போகணுமா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் யோசிக்கிறானுங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கு நடந்தால் என்னடா பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு நடந்தால் என்னடா பண்ணுவீங்க? தப்புன்னு பொறுமையா சொல்லுங்கடா. ஆளாளுக்கு எடுத்து பரப்பி கடைசியில் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எவனுக்குமே அக்கறை கிடையாது. நம்ம அதனால தான் அந்த பொண்ணோட பேரையும் சொல்ல, அந்த ஊரையும் சொல்ல, அந்த பொண்ணோட புகைப்படத்தையும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஆனால் நடந்தது மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வந்துடாமல் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பொண்ணை அச்சுறுத்துறது வந்து இருக்கக்கூடாது. இன்னொன்று, அவங்களா உணர்ந்து திருந்துவது தான் மதத்தை வந்து அவரவர் தான் ஏற்கணும். நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள அவரவருக்குள்ள முடிவெடுத்து ஏற்கிறது தான் மதமாக இருக்கணுமே ஒழிய நீ போய் திணிக்கக்கூடாது. இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும், இந்து மதத்துக்கும் பொருந்தும், எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஸோ தயவு செஞ்சு அவங்களோட பர்சனல் சாய்ஸை அவங்களோடய விட்டுருங்க. அவங்க அதில் பட்டு உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் நல்ல வழி சொல்கிறேன்னா நல்லது சொல்லிட்டு அதோட கடந்து போயிருங்க. திட்டுறதுல என்னையா நல்லது, நீ நல்லவனாப்பா. ஸோ திட்டுறதை நிப்பாட்டு, 2 தரப்புலையும் நம்ம சொல்லி முடிக்கிறோம். டாக்ஸிக் கல்ச்சர் பிரதர், இது வந்து இன்னைக்கு இந்த இதுதாங்க மதம். இது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, வேற எந்த மதமா இருந்தாலும் சரி, இதுதான் மதம். மதம் இப்படித்தான் இருக்கும். மதத்துக்குள்ள போயிட்டு நீ வந்து மனிதத்தை தேட முடியாது, அதை அனுமதிக்காது அந்த மதம். ஸோ இவ்வளோதான் விஷயம். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். தயவு செஞ்சு அதனால மதத்தை பர்சனலாக வச்சுக்கோ. மதத்தை உன் வீட்டில் பூட்டி வச்சுக்கோ. உனக்கு அதுக்குள்ளே இருந்து அதில் எல்லாமே பண்ணிக்கோ. ஆனால் பொதுவில் வரும்பொழுது மனிதனா வா, இதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே ரைட்டு. ஸோ நிறைய பேர் இதை வந்து பேச தவிர்ப்பாங்க. பேசினாலும் ஒரு தலைப்பட்சமாக அதில் வந்து வெறுப்பு அரசியல் தான் பேசுவாங்க. பேச துணியாத ஒரு விஷயத்தை வந்து தெளிவோடு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.